வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்டோரி வித் நோவா அண்ட் நான் உங்கள் நோவா. இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரெக்வெஸ்டட் ஒன் ஷாட், மேரிட் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, அண்ட் இந்த ஸ்டோரியோட இன்ட்ரோ அதெல்லாம் நம்ம ஸ்டோரியோட ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன், வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, வயன் எழுந்திரடி அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் 7 o'clock ஆகுது. வயன் இன்னும் போர்வையை நல்லா இழுத்து போத்திட்டு தூங்குறா. அப்போது ஜன்னல் வழியாக ஒரு குட்டியாக ஒரு கல் வந்து அவன் மேலே விழுது. அம்மா இன்னும் 5 நிமிஷம்மா ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அகெயின் இன்னொரு கல் வந்து விழுது. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கோவமாக எழுந்திரிச்சு போய் ஜன்னலை பார்க்குறா. கீழே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. எஸ், அது கிம் தயாங் தான். கையில் ஒரு காஃபி கப் வச்சுருக்கான். ஃபேஸில் எப்போதும் போல் அந்த குறும்பான ஒரு சிரிப்பு இருக்குது. அப்போ தயாங் வயனை பார்த்து குட் மார்னிங் சோம்பேறி அப்படிங்கிறான். அப்போ வயன், உனக்கு இதே வேலையா? ஏன் தயாங்க இப்படி பண்ணுற? காலையில் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுற? எனக்கு வேறு வேலை இருக்கா என்ன? அதுவும் உன்னை டார்ச்சர் பண்ணுறதை விட அப்படின்னு கேட்குறான். அப்போ வயன், நான் உன்னை கொன்றுவேண்டா. ஹே, முதல்ல போய் பல்ல வளர்க்குடி, வந்துட்டா பேசுகிறதுக்கு பெருசாக அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் அவனை முறைக்கிறா. அப்போ தயாங் சிரிச்சுக்கிட்டே அவள் அம்மாவை பார்க்குறான். ஆண்டி அங்கே பாருங்கள், உங்கள் பொண்ணு இன்னும் எழுந்திருக்கல அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயனோட அம்மா, நீ தான் தயாங் அவளை எழுப்புறதுக்கு கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தயாங்கும், அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படிங்கிறான். அப்போ வயன் தலையிலே அடிச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போது என்னென்னா, 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ். இவங்களுக்கு அவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். அந்த மாதிரி அவங்கள பார்த்தா எல்லாருமே லவ்வர்ஸ்னு தான் நினைப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். லைக் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருக்கிறதுனால அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் 2 பேருமே ஒரே பதில் தான் சொல்லுவாங்க, நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது 1 மணி நேரம் கழித்து காஃபி ஷாப்பில் தான். அப்போ தயாங், என்ன பையன், நேற்று நான் அனுப்பின மெசேஜ்க்கு ஏன் ரிப்ளை பண்ணல? அது நான் தூங்கிட்டேன் தயாங், ராத்திரி 8 மணிக்கு. ஆமாம், நான் தூங்கிட்டேன். ஹே, பொய் சொல்லாத. சரி, நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதான் கேட்குறேன், ஏன் எனக்கு ரிப்ளை பண்ணலை? என்ன தயாங் நீ என்ன போலீஸ் மாதிரி விசாரணை பண்ணிட்டு நிற்கிற? ஏன்னா நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா, அதனால தான் கேட்குறேன். இல்லை, நீ ஏதோ சிபிஐ மாதிரி பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. அப்போ தயாங்கும் சிரிக்கிறான். இப்போது அதே நேரம் ஒரு பொண்ணு தயாங் பக்கத்தில் வரா. எக்ஸ்கியூஸ் மீ, கேன் ஐ கெட் யுவர் நம்பர் அப்படிங்கிறா. அப்போ வயனுடனே தயாங்க பார்க்குறா. தயாங் அந்த பொண்ணை பார்த்து கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுறான். இல்லை சாரி, நான் ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு என்னோடய நம்பர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த பொண்ணும் அங்கே எந்த ஒரு ஏமாற்றத்தோடு போகிறா. அப்போ வயன், ஏன் கொடுக்கல? வேண்டாம், அந்த பொண்ணு அழகாக இருந்தாலே, அதனால். நீ சிங்கிளாக தானே இருக்க, அதனால் என்ன வயன்? பேசி பார்க்கலாம்ல தயாங். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஷோல்டரை ஷேக் பண்ணுறா. ஆனால் அவளுக்குள்ளே வேறு ஏதாவது ஒரு பொண்ணு அவன்கிட்ட பேசுகிறத நினச்சா அவளுக்கு கொஞ்சம் ஏதோ நெருடலாக இருக்குது. இப்போது அதே நேரம் ஒரு பையன் வயன் பக்கத்தில் வரான். ஹாய், கேன் ஐ சிட் ஹியர் அப்படின்னு கேட்குறான். அப்போ வயனும் யா ஷியோர் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தயாங்கோட ஃபேஸ் உடனே சேஞ்ச் ஆகுது. அப்போ அந்த பையன், ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. கேன் ஐ கெட் யுவர் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போது அவள் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே தயாங், இல்லை அவள் கொடுக்க மாட்டா. என்ன? அவள் பிஸி, அவள் யார்கிட்டையும் இன்ஸ்டா அக்கௌண்ட்லாம் கொடுக்க மாட்டா. அது அவங்க சொல்லட்டுமே, நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? நான் தான் சொல்லுவேன், வேறு யார் சொல்லணும் அப்படின்னு தயாங் கோவமாக கேட்குறான். அப்போ பயனும், தயாங் ஏன் இப்படி பேசுகிற? அப்போ அந்த பையன், இது உங்கள் பாய் ஃப்ரெண்டா? இல்லை, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் இல்லை. அப்போ தயாங் உடனே, பெஸ்ட் ஃப்ரெண்ட், நான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்
அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த பையன், அப்படின்னா நான் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கேட்குறதுல எந்த தப்போ இல்லையே அப்படின்னு சொல்கிறான். அப்போ தயாங், இல்லை முடியாது, அவள் கொடுக்க மாட்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனும் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாகி அங்கேருந்து போயிட்டான். இப்போ வயன், ஏன் தயாங் இப்படி பண்ணுற? என்ன பண்ண? அவன் என்னமோ எனக்கு கொஞ்சம் வியாடாக தெரிஞ்சான், அதான். என்ன ஒரே நிமிஷம் பேசினதுலேயே உனக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாம், எனக்கு தெரிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ நீ பொசசிவ் ஆகிற மாதிரி தோணுது. என்னது பொசசிவா? உனக்கு மூளைகள் எதுவும் குழம்பிருச்சா என்ன? நான் உன்னோட சேஃப்டிக்காக தான் பார்த்தேன். இவகிட்ட போய் நாங்கள் பொசசிவ் ஆகுறோமா? போடி அப்படிங்கிறான். அப்போ பையன், ஷுவரா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேறு பக்கம் திரும்பிக்கிறான். ஆனால் அவனுக்கே தெரியல வயன் வேறு யார்கிட்டையாவது நெருங்கினா ஏன் இந்தளவுக்கு கோவப்படுறான் அப்படின்ட்டு. இப்போ அன்றைக்கி நைட் வயனோட வீட்டில் அவள் ஃபோன் பார்த்துட்ருக்கா. அப்போ அவளோட அம்மா ஒரு ஃபோட்டோவை காட்டுறாங்க. வயன், இந்த பையன் எப்படி இருக்கான்? யாருமா இது? அது மாப்பிள்ளடி. என்ன மாப்பிள்ளையா? அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஷாக் ஆகுறா. அதே நேரத்தில் வீட்டுக்கு வெளியில் அப்போ தான் வயனை பார்க்கலான்னு சொல்லிட்டு தயாங் வந்திருப்பான். ஸோ அவன் அங்கே ஓப்பன் ஆகிருக்கிற ஜன்னல் வழியாக அந்த வேர்டு அவனுக்கு கேட்டுருச்சு. இப்போது அந்த மாப்பிள்ளை அந்த ஒரு வார்த்தை அவன் மனசில் அகெயின் அண்ட் அகெயின் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ உள்ள வயனோட அம்மா தான், என்னடி ஃபோட்டோ பாருடி. அப்போ அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, மா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். ஹே, நான் உன்னை அந்த ஃபோட்டோவை பார்க்க மட்டும்தானே சொல்கிறேன். மா இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்திரிச்சு அவளோட ரூமுக்கு போயிடுறா. இப்போ வெளியில் நின்றுட்டு இருந்த தேயாங்க அதை பார்த்துட்டு அமைதியாக வீட்டுக்கு போயிட்டான். நெக்ஸ்ட் டே வயன் வழக்கம் போல் தேயாங்க பார்க்க அவனோட வீட்டுக்கு வரா. ஆனால் இன்றைக்கி ஏதோ கொஞ்சம் வித்தியாசமாக அவளுக்கு ஃபீல் ஆகுது. குட் மார்னிங் தேயாங். குட் மார்னிங். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லையே. பொய் சொல்லாத. நான் தான் சொல்கிறேன்னு வயன், ஒன்றும் இல்லை. அப்போ வயன் புருவத்தை சுருக்கிறா. அப்போது பொதுவாக தயாங் இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்டான். அவன் கொஞ்சம் இந்த குறும்பா விளையாட்டுத்தனமாக அவகிட்ட பேசிகிட்டு இருப்பான். பட் இப்போது அவன் சிடுசிடுன்னு பேசுகிற மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ 2 பேரும் ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அகெயின் அவங்க வழக்கமாக மீட் பண்ணுற அதே காஃபி ஷாப்புக்கு. சரி, இப்போ சொல்லு, ஏன் மூட் ஆஃபாக இருக்க? உன்னோட அம்மா நேற்று ஏதோ மாப்பிள்ளை காட்டினாங்க போல இருக்கு. அது யார்? என்ன? அப்போ நீ அங்கே வந்துருந்தியா? அதெல்லாம் கேட்டியா? உன்னை பார்க்கலான்னு வந்தேன். அப்போது காதில் விழுந்துச்சு. இதுக்கு தான் கோவமாக இருக்கியா? நான் ஏன் கோவம் பண்ணும்? அப்போது ஏன் இப்படி இருக்க? எதுக்காக இதை பற்றி கேட்குற? அது ஐ வாஸ் ஜஸ்ட் ஆஸ்கிங், அவ்வளோதான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி சந்தேகமாக பார்க்குறா. அதே நேரம் அவளோட ஃபோன் ரிங் ஆகுது. ஒரு நியூ நம்பர். ஹலோ, யார்? ஹாய், நான் பார்க் மின்ஹோ அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயன், பார்க் மின்ஹோ? இல்லை, எனக்கு யாரையும் அப்படி தெரியாது. அது நேற்று உங்கள் அம்மா பேசுனாங்களா? நான் தான் அப்படின்னு அவன் சொல்கிறதுக்கு முன்னாடியே தயாங்கோட ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது. அந்த மாப்பிள்ளை அப்படின்னு அவன் சொல்கிறான், மின்ஹோ. ஸோ வயனோட ஐஸ் வைட் ஆகுது. 10 நிமிஷம் கழிச்சு கால் கட் ஆகுது. அப்போ தான் அவன் என்ன சொன்னான்? அது சும்மா பேசினாரு. ஓ, அவ்வளோதானா? அவ்வளோதான். வேறு ஏதாவது சொன்னானா என்ன? தியாங், ஏன் இப்போ வியாடாக நடந்துக்கிற? நான் ஒன்றும் வியாடாலாம் நடந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இப்போ அன்றைக்கி ஈவினிங் வயன் வீட்டில் தான். அவளோட அம்மா, இந்த ஞாயிற்றுக்கிழமை மின்ஹோ ஃபேமிலி வீட்டுக்கு வராங்கடி. என்னம்மா சொல்கிற? அதுக்குள்ளையா? ஆமாண்டி, உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. அம்மா, ஏய், உன்னை ஃபோட்டோவில் பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதான் உன்னை நேரில் பார்த்துட்டு போகலான்னு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே நேரம் தயாங் அவனோட ரூமில் இருக்கான். அப்போது அவனோட அம்மா உள்ளே வராங்க. டேய், வயனுக்கு பொண்ணு பார்க்க வராங்களாண்டா. அப்போ தயாங் அமைதியாக இருக்கான். என்னடா உனக்கு, நீ ஓகேவா? ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு என்ன? டேய், இல்லைடா, முகமே சரியில்லையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு தயாங்க எந்த பதிலுமே சொல்லலை. இப்போ அன்றைக்கி நைட் வயன் மெசேஜ் அனுப்புகிறா. டே அப்படின்னு மெசேஜ் அனுப்புகிறா. தயாங்கும், சொல்லு,
எனக்கு பயமாக இருக்குடா. அந்த மெசேஜை பார்த்ததுமே அவன் உடனே கால் பண்ணுறான். என்னாச்சு வயன்? இந்த மேரேஜ் மீட்டிங் தான். ஏன் பிடிக்கலையா? தெரியல. அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடு. அது அவ்வளோ ஈஸி இல்லைடா. இங்கே பாரு, உனக்கு பிடிக்காதது எதையுமே நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு தேயாங் சொல்கிறான். வயன் கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுறா. நீ எப்போவுமே என் சைடு தானே இருப்ப? எப்போவுமே வயன், எப்போவும் உன் சைடு தான் இருப்பேன் அப்படின்னு அவனும் சொல்கிறான். அந்த கேள்வி அவனோட மனசுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நாள் அவள் வேறு யாரோட ஒய்ஃப் ஆகிட்டா நான் எப்படி அவள் பக்கத்தில் எப்போவுமே இருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறான். இப்போது சண்டே மார்னிங் வயன் வீட்டில் எல்லாருமே பரபரப்பாக இருக்காங்க. அப்போ வயனோட அம்மா, வயன் இன்னும் ரெடி ஆகலையா நீ? அம்மா, எனக்கு இதில் விருப்பமே இல்லை. இங்கே பாரு வயன், ஒரு தடவை வந்து பேச போகிறாங்க, அதுக்குள்ளே ஏன் இவ்வளோ ட்ராமா பண்ணுற அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ வயன் ஃபேஸை சுளிக்கிறா. அதே நேரம் தயங்கும் அவனோட ரூமில் இருக்கான். அவனுக்கு ஏன்னு தெரில, அவனால் அமைதியாக இருக்கவே முடியல. ஃபோன் எடுக்கிறான், வயனுக்கு கால் பண்ணுறான். அப்போ வயன், ஹலோ டேட்டே, என்னடி ரெடி ஆகிட்டியா? ஆமாம், அன்ஃபார்ச்சுனேட்லி என்னை ரெடியாக வச்சுட்டாங்க. பிடிக்கலைன்னா சொல்லிடுறேன்டி. அதையே தான் நான் 100 தடவை சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் வீட்டில் கேட்க மாட்டுறாங்க. என்னத்தையா இதையே 100 தடவைக்கு மேலே சொல்லிட்டேன். ஏன்னா நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன், உனக்காக தாண்டி சொல்கிறேன். பிடிக்கலைன்னா வேண்டான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கா. நீ ஏன் தேயாங் இவ்வளோ டென்ஷன் ஆகுற? அதுக்கு தேயாங் எந்த பதிலுமே சொல்லலை. அவன் கூட அதுக்கான பதிலை தான் தேடிட்டுருக்கான். இப்போது அன்றைக்கி மதியம் மின்ஹோவோட ஃபேமிலி வயன் வீட்டுக்கு வராங்க. வயனும் மெதுவாக கீழே இறங்கி வரா. எல்லாருமே அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. மின்ஹோவோட அம்மா, ரொம்ப அழகாக இருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஸ்மைல் பண்ணுறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மின்ஹோ அண்ட் வயன் 2 பேரும் தனியாக பேச போகிறாங்க. வீட்டோட கார்டனில் பேசுகிறாங்க. அப்போ மின்ஹோ, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இல்லைங்கிறது உங்கள் ஃபேஸ்லேயே நல்லா தெரியுது. அவ்வளோ ஓப்பனாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவள் மைண்ட் வாய்ஸ்ன்னு நினச்சி வாய் விட்டே சொல்லிட்டா. அப்போ மின்ஹோ கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவன் சொன்ன பதிலை கேட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. அதே நேரம் வீட்டுக்கு வெளியில் தயாங் அவனோட காரில் உட்காந்துருக்கான். வர வேணான்னு தான் நினச்சான், ஆனால் வந்துட்டான். தூரத்துலேருந்து அந்த வீட்டை பார்த்துட்ருக்கான். அந்த கார்டனில் மின்ஹோ, உங்களுக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வயன் கொஞ்சம் ஷாக் ஆகிட்டு, இல்லையே, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. ஆர் யூ ஷுர் அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். அப்போது அவள் யோசிக்கிறா. உடனே தயாங்கோட ஃபேஸ் தான் அவளோட மைண்டுக்கு வருது. அவளே ஸ்மைல் பண்ணிவிட்டு, அப்போது மின்ஹோ, யார் ஞாபகம் வந்துச்சு? யாரோட ஞாபகமோ வந்துச்சு போல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ வயன், இல்லை, அது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். பையனா? ஆமாம். அவருக்கு உங்களையும் பிடிக்கும் போல இருக்கு. இம்பாசிபிள். அவனுக்கு எப்படி என்ன? அவன் என்னை பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறான் அப்படின்னு அவள் சொல்கிறா. அதே நேரம் ஜன்னல் வழியாக மின்ஹோ அண்ட் வயன் சிரித்து பேசுகிறத பார்த்துட்ருக்குற தேவங்களோட ஃபேஸ் ரொம்ப ஒரு மாதிரி கோவமாகுது. அவனோட ஹார்ட்டே ரொம்ப வலிக்குது. ஆனால் அதை அவன் இன்னும் புரிஞ்சிக்க முடியல. இப்போ அன்றைக்கி ஈவினிங் மின்ஹோட ஃபேமிலி கிளம்புது. கொஞ்ச நேரத்துலையே டோர் பெல் சவுண்ட் கேட்குது. வயன் கதவை ஓப்பன் பண்ணுறா. வெளியில் தயாங் தான். டேட்டே, எப்படி போச்சு? அது சும்மா பேசிகிட்டு இருந்தோம். பிடிச்சிருக்கானா? உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? அது எனக்கு தெரியல. ஓ அப்படின்னு சொல்கிறான். அந்த வேர்டில் ஒரு ஏமாற்றம் இருக்குது. அது வயனுக்கு புரியலை. இப்போ அன்றைக்கி நைட் வயன் அவளோட ரூமில் இருக்கா. அப்போது அவளோட அம்மா உள்ளே வராங்க. ஃபேஸில் ரொம்ப பிரைட்டான ஸ்மைல். வயன், என்னம்மா? மின்ஹோ ஃபேமிலிக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்காண்டி. அடுத்த வாரம் நிச்சயதார்த்தம் பேசலாமான்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற? என்னம்மா எல்லாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்ருக்கா. அதே நேரம் தயாங் அவனோட வீட்டில் இருக்கான். அவனோட ஃபோன் ரிங் ஆகுது. வயன் தான் கால் பண்ணுறா. அவனும் பயத்தோடு எடுக்கிறான். ஹலோ அப்படிங்கிறான். இப்போ அந்த சைட்லேருந்து வயன் அழுதுட்ருக்கா. டே, என்னாச்சு பேபி?
அப்படின்னு சொல்லிட்டு அவன் சடனாக எழுந்திருக்கிறான். அந்த வார்த்தை அவன் வாயிலேருந்து தானாக வருது. 2 பேருமே கொஞ்சம் நேரம் சைலண்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அவன் கவனிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவன் வயனை பேபி அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்கான். இது ஆக்சுவலாக அவனுக்குமே கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. அப்போ வயன் அழுதுட்டு இருந்தவ, அவங்க நெக்ஸ்ட் வீக் என்கேஜ்மெண்ட் பேச போகிறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் தயங்கோட ஹார்ட் சுக்கு சுக்காக உடஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ தயங், ஓ அப்படியா அப்படின்னு கேட்குறான். ஆனால் அவனால் வேறு எதுவுமே சொல்ல முடியல. அப்போ வயன், எனக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு, நீ காமாகு, நாங்கள் வரேன். இப்போ வா. ஆமாம், இன்னும் 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணிட்டான். ஸோ 10 மினிட்ஸ்லேயே தயங் வயன் வீட்டுக்கு வெளியில் நிற்கிறான். வயனும் வெளியில் வரா. அவளோட ஐஸ் எல்லாம் ரெட்டாக இருக்குது. அவளை அந்த ஸ்டேட்டில் பார்த்ததும் தயங்க்கு ரொம்ப கோவமும் கவலையும் வருது. எதுக்காகடி இப்படி அழுற? எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பாரு, அதான் நான் இருக்கேன்ல, நீ ஏன் அழுற அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். வயன் அவனை பார்க்குறா. தயங் எப்போவுமே இதை தான் சொல்லுவான், நான் இருக்கேன் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை அவளுக்கு எப்போவுமே நிம்மதியாக இருக்கும். 2 பேருமே பக்கத்தில் இருந்த கார்டனுக்கு போகிறாங்க. ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்காங்க. கொஞ்ச நேரம் 2 பேருமே பேசிக்கல. அப்போ தயங், உனக்கு மின்ஹோவை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ வயனும் தலையசைக்கிறா, இல்லை எனக்கு பிடிக்கல. அப்போ தயங் உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுறான். ஆனால் அதை வெளியில் காட்டிக்கல. அப்படின்னா வேண்டான்னு சொல்லிடு. எல்லோரும் நான் இதுக்கு ஓகே சொல்லணுன்னு எதிர்பார்க்குறாங்க. இங்கே பாரு வயன், இது உன்னோட வாழ்க்கை, இதில் நீ தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு குட்டி பேபி அங்கே ஓடி வந்து வயனோட மேலே மோதிருச்சு. ஐயோ அக்கா சாரி அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த வயன், அது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த பேபி பின்னாடி அந்த குழந்தையோட அம்மா ஓடி வராங்க. சாரி, அவன் கொஞ்சம் நாட்டி, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த பேபி தயங்க பார்த்து சிரிக்குது. அங்கிள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுது. தயங்கும் ஹாய் அப்படிங்கிறான். அப்போது அந்த குழந்த, இது யார், உங்கள் ஒய்ஃபா அப்படின்னு கேட்குது. வயன் உடனே லைட்டாக அப்படின்னு இருமுறா. தயங் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போது அந்த குழந்தையோட அம்மா, சாரிங்க, அவன் ஏதாவது இந்த மாதிரி தான் கேட்டுட்ருப்பான், அவன் கொஞ்சம் இல்லை ரொம்பவே நாட்டி, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தயங்கும் இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த குழந்தை அவங்கள விடவே இல்லை. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? இல்லைடா, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கல. அப்படின்னா பண்ணிக்கோங்க, ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்லாம் கேட்குறான். வயன் டக்குன்னு சிரிச்சிட்டா. தேங்கும் சிரிக்கிறான். இப்போது அவங்க கிளம்பும்போது அந்த குழந்தை திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு, அக்கா உங்களை பார்க்கும்போது டிவியில் மரம் இந்த ஃபோனிலலாம் வர பிரின்சஸ் மாதிரி இருக்கீங்க, டிஸ்னி மூவிலலாம் வரும்ல அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறா. அப்போது வயனும் தேங்க்யூ பேபி அப்படிங்கிறா. அப்போ அந்த குழந்தை, அங்கிள் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறா. அந்த பேபி சொல்லுது. அப்போ வயன், ஓ மேடம்க்கு இந்த ஏஜ்லேயே லவ்வெல்லாம் பற்றி நிறைய தெரியுதோ? அது நான் மூவிஸ்லலாம் பார்த்துருக்கேன், ஹீரோஸ் இந்த மாதிரி பிரின்சஸை இப்படி தான் பார்ப்பாங்க, அதே மாதிரி தான் அந்த அங்கிளும் உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்க அந்த இந்த கிளாஸ் ஷூவை மிஸ் பண்ணிட்டு போவாங்கள்ல, அவங்க அந்த அந்த கப்புள்ஸ் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போது அதை சொல்லிவிட்டு அந்த குழந்தை அங்கேருந்து ஓடிடுச்சு. 2 பேருமே சைலண்ட் அங்கேருந்து நடக்கிறாங்க. ஒரு வார்த்தை கூட பேசல. ஏன்னா அந்த பேபி விளையாட்டாக சொன்ன அந்த வேர்ட்ஸ் 2 பேரோட மனசுலையுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போ அன்றைக்கி நைட் தயாங் அவனோட ரூமில் தான் இருக்கான். இப்போ அவனோட அம்மா உள்ளே வராங்க. தயாங், என்னம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணுண்டா. என்னம்மா சொல்லுங்கள். அது நீ வயனை லவ் பண்ணுறியா? அப்போ தயாங் ஷாக்கா, அம்மா என்ன கேட்குற? பதில் சொல்கிறா. அவளுக்கு
கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கேள்வி அவனை ஸ்ட்ரைட்டாக அவனோட ஹார்ட்டை ஒரு மாதிரி தாக்குற மாதிரி இருக்குது. இப்போது வயன் வேறொருத்தவங்களோட ஒய்ஃப் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத அவனால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. அவனுக்கு ஹார்ட்டே வலிக்குது, மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது. அந்த நொடி தயாங் வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுறான். இப்போது அவன் மெதுவாக, அம்மா என்னடா, நான் அவளை இழக்க முடியாதோன்னு தோணுதுமா, அவள் என் கூடவே இருக்க முடியாதாம்மா அப்படின்னு கேட்குறான். இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் வழக்கம் போல் தயாங்க பார்க்குறதுக்காக அவன் வீட்டுக்கு போகிறா. அப்போ டோர் ஓப்பன் பண்ணுறாங்க அவனோட அம்மா. வா வயன், அவன் மேலே தான் இருக்கான். சரி அத்தை, அப்படின்னா நான் போய் எழுப்பி விடுறேன். சரிடா போய் எழுப்பி விடுப்போ அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ வயன் மெதுவாக தயாங்கோட ரூமுக்கு போகிறா. அவன் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. டே கிம் தயாங், அவன் இன்னும் போர்வைக்குள்ளே சுருண்டுக்கிட்டு படுக்கிறான். எழுந்திரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் போர்வையை இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா. அடுத்த நொடியே தயாங் அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சி அகெயின் அவளை வந்து பெட்டுக்கு இழுத்துடுறான். தயாங் என்ன பண்ணுற? இப்போ அவன் ஐஸ் ஓப்பன் பண்ணி சிரிக்கிறான். குட் மார்னிங். என்ன ஏன்டா இழுத்த? நீ என்னை எழுப்ப வந்தேன்னு சொன்னியே, நீ கொஞ்சம் நேரம் தூங்கு. உனக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துருச்சா அப்படின்னு அவள் சொல்கிறா. திடீர்னு தயாங் அமைதியாயிட்டான். வயன் சொன்ன அந்த வார்த்தை அவளே கொஞ்சம் லேட்டாக ரியலைஸ் பண்ணுறா. அது அந்த குழந்தை நேற்று சொன்னது ஞாபகம் வந்துருச்சு, அதான் வயன். அப்போ அவன் மெதுவாக எழுந்திரிச்சு உட்காரான். நான் அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன தயாங்? அப்போது தயாங் கொஞ்சம் நேரம் தயங்குறான். நீ வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயனோட ஃபேஸே சேஞ்ச் ஆகுது. அப்போ தயாங், நேற்று அம்மா கேட்டாங்க என்கிட்ட, நீ வேறு ஒருத்தரோட வாழ்க்கை நடத்தினா என்னால் சந்தோஷமாக இருக்க முடியுமா அப்படின்னு. இல்லை, நான் உன்னை இழக்க விரும்பலை. இங்கே பாரு வயன், என்னால் உன்னை இழக்க முடியாது. ஏன்னா நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, இதுக்கு மேலே என்னால் உன்னை என் பெஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் பார்க்க முடியாது. ஐ லவ் யூ வயன் அப்படின்னு சொல்கிறான். வயனோட ஹார்ட் பீட் ஃபாஸ்ட்டாக துடிக்குது. வயன் அவனையே பார்த்தபடி நிற்கிறா. அவளுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. டே இங்கே பாரு வயன், நீ உடனே பதில் சொல்லணுன்னு அவசியம் இல்லை. நான் இத்தனை வருஷம் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தது போலவே இருக்கேன். நீ என்ன முடிவெடுத்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவன் டோரை நோக்கி நடக்கிறான். அப்போ வயன், தயாங், அவன் திரும்பி பார்க்குறான். வயனோட ஐஸில் டியர்ஸ் நிற்குது. என்ன தயாங், இதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு உனக்கு இவ்வளோ லேட் ஆச்சா? என்ன வயன் சொல்கிற? நானும் உன்னை லவ் பண்ணுறேன்டா. நிஜமாவா சொல்கிறேன்? ஆமாம். நீ என்னென்னா இவ்வளோ லேட்டாக இதை ரியலைஸ் பண்ணியிருக்க, இதை உனக்கு சொல்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்னு அவன் சொல்கிறா. அவன் ஃபேஸில் பல வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி சோல்ஃபுல்லான ஒரு ஹாப்பினஸ் தெரியுது. அப்போ தயாங், அப்படின்னா அந்த மின்ஹோ எனக்கு ஒன்றும் வேண்டாம். அப்போ கல்யாணம்? நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்லேருந்து ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் கிடச்சிருச்சா? ரொம்ப ஓவராக பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. டோருக்கு வெளியில் நின்றுட்டது தயாங்கோட அம்மாவும் வயனோட அம்மாவும் ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இப்போது இங்கே தயாங் அண்ட் வயன் அவங்களோட கான்வர்சேஷன் வந்தோன்னா, இப்போது வயன் அவனே பார்த்துட்டு மெதுவாக கேட்குறா. டே என்ன வயன், நீ இப்போ தான் என்ன லவ் பண்ணுறேன்னு ரியலைஸ் பண்ணுறியா? நிஜமா? ஆமாம். ஏன்? அது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. என்ன உனக்கு எப்போலேருந்து பிடிக்கும்?
நேற்று வரைக்கும் நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது இல்லை, முன்னாடியே உனக்கு என் மேலே ஏதாவது டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருந்துச்சா அப்படின்னு வயன் கேட்குறா. தேங்க உடனே பதில் சொல்லலை. அவன் ஃபேஸில் ஒரு சின்ன குழப்பம். டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸா? என்ன கேட்குற? ஆமாம், அது எனக்கு இருந்துச்சு. என்ன சொல்கிற? எப்போ? அது நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவள் கேட்குறா. இப்போ அப்படி ஒரு 10 years ago. அப்போது 2 பேருக்குமே ஒரு 15 வயசு இருக்கும். அவங்களோட ஸ்கூல் ஆனுவல் டே. அப்போது அந்த இயர்க்கான ஒரு குட்டி ட்ராமா நடத்த போகிறதா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ டீச்சர், இந்த ட்ராமாவில் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் கேரக்டர் ரொம்ப முக்கியம். அப்போது கிளாஸ் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. டீச்சர் சில நேம்ஸை கூப்பிட்றாங்க. வயன், ஐ திங்க் யூ கேன் டிட் வெல் பிகாஸ் நீ டான்ஸ் நல்லா பண்ணுற அண்ட் நான் உன்னோட எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ ஐ திங்க் நீ தான் எங்கள் பிரின்சஸ் கேரக்டருக்கு நல்லா சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஐ ஓகே? உன்னால் பண்ண முடியுமா? நானா? மிஸ், என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீ தான் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் நேம் வாசிக்கிறாங்க. தயாங், நீ பிரின்சஸாக ஆக்ட் பண்ணு, ஓகே? அது மேம், என்ன சொல்கிறீங்க? வேறு யாரையாவது? ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஸ்டேஜ் ஃபியர் இருக்குது. இங்கே பாரு தயாங், எனக்கு இப்போது எக்ஸாம்ஸ் வேறு வருது இல்லை? நீ தான் நம்மளோட கிளாஸில் கொஞ்சம் ப்ரைட்டான ஸ்டூடெண்ட். இப்போ இந்த மாதிரி ட்ராமா அது இதுன்ட்டுலாம் நார்மலாக எல்லாரையுமே அனுப்பிட முடியாது. பிகாஸ் அவங்களோட மார்க்ஸ் கொஞ்சம் அடி வாங்கும். ஸோ நீனா சீக்கிரம் பிக்கப் பண்ணிப்பேன். அதனால தான் நான் ஒன்று சூஸ் பண்ணேன், ஓகேவா? அண்ட் மற்ற கேரக்டர்ஸில் வர்றவங்க ரொம்ப டைம் எடுத்து அவங்க அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இங்கே பிரின்சஸ் மட்டும்தான் ரொம்ப நேரம் வருவீங்க. ஸோ மற்ற கேரக்டர்ஸில் இருக்கிறவங்க ஸ்டடீஸையும் ஃபாலோ பண்ணணும் அண்ட் உங்களோட ட்ராமாஸையும் ஃபாலோ பண்ணணும். அப்படின்ற மாதிரி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கூப்பிடுறாங்க. இப்போ தேயாங் வயனை பார்த்து, நீ பிரின்சஸா? ஆமாம், உனக்கு என்ன ஜெலஸா? நான் தான் பிரின்ஸு. ஸோ எனக்கும் உன்னை பார்த்து போகிறாமலா இல்லை? நான் தான் என் பிரின்ஸு. என்ன? ஐயா, பிரின்ஸ் மூஞ்சியை பாரு. ஏய், என்ன? எனக்கு என்ன? ஏன் மூஞ்சிக்கு என்னடி? ஒன்றும் இல்லை, ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொன்னேன். ஆமாம், ஐயா அழகு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. இப்போது ஆனுவல் டே ரிஹர்சல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு சீனில் பிரின்ஸ் வந்து பிரின்சஸை அவளை நேரில் பார்த்து தன்னோட ராஜ்யத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீன். இப்போ டீச்சர் அவங்களுக்கு டயலாக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தயாங், இங்கே பாரு, இப்போ நீ வயனை பார்த்து இந்த டயலாக் சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. தயாங்கும் அவளை பார்க்குறான். வயன் பிரின்சஸ் காஸ்டியூமில், லைக் அது ரிஹர்சல் தானே. ஸோ அவள் வந்து ரொம்ப கிராண்டாக வேர் பண்ணல, ஜஸ்ட் அதோட ரிப்ளிகா மாதிரி கொஞ்சம் அவள் ரெடியாக இருக்கா. ஸோ இப்போது ஒரு நொடி அவன் உண்மையிலேயே அவளை பார்த்து ஸ்டன் ஆகி நிற்கிறான். தயாங், இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் அவனை ஷேக் பண்ணுறாங்க. அப்போ தான் அது சாரி மேம், சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. இப்போ வயன், என்னடா டைலாக் மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறா. அப்போ தயாங்கும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவனோட மனசுக்குள்ளே ஒரு விசித்திரமான ஒரு ஃபீலிங்ஸ். இவ இப்படி இருக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கால அப்படின்ற மாதிரி அவன் அந்த தாட்டை உடனே தள்ளிட்டான். லைக் நோ, ஷீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவ்வளோதான். அந்த மாதிரி இப்போது ஆனுவல் டே ஸ்டேஜ் ஃபுல்லாக லைட்ஸ். இப்போது வயனும் பிரின்சஸ் காஸ்டியூமில், தயாங்கும் பிரின்ஸ் காஸ்டியூமில் இருக்கான். ட்ராமாவோட எண்டில் 2 பேருமே ஒருத்தர் ஐ கான்டாக்டோட ஸ்டாப் ஆகிற மாதிரி ஒரு கான்செப்ட். ஸோ 2 பேருமே ஐ கான்டாக்டில் இருக்காங்க. ஆடியன்ஸ் எல்லாருமே கிளாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதே நேரம் வயன் தயாங்கோட ஐஸை பார்த்து அவளுக்குள்ளேயே ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு ஃபீலிங்ஸ். 2 பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு பார்வையில் அவளோட ஹார்ட் பீட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஏன் இவனை பார்க்கும்போது
இப்போ திடீர்னு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவளுக்குள்ளேயே யோசிக்கிறா. அந்த நாள்லேருந்து தயாங்க பார்க்குறப்போ அவளுக்கு ஒரு புதுசான ஒரு எக்ஸைட்மெண்ட். அவன் வேறு ஏதாவது பொண்ணுக்கிட்ட பேசினா அவளுக்கு பிடிக்காது. அவன் அவளை பாராட்டினா மட்டும் மனசுக்குள்ளே ஒரு தனி சந்தோஷம். ஆனால் அவள் அதை லவ் அப்படின்னு நினைக்கல. அதே நேரம் தயாங்கும் அந்த ஆனுவல் டே நைட் ஒரு ஃபீலிங்ஸ் இருந்துச்சு. அவன் வீட்டுக்கு போயிட்டு அவனோட காஸ்டியூம் எல்லாம் ரிமூவ் பண்ணும்போது வைன் பிரின்சஸ் காஸ்டியூமில் ஸ்மைல் பண்ண அந்த ஃபேஸ் அவனோட மனசில் இருக்குது. என்னடா இது, எதுக்காக இப்போ வயன் நம்ம மனசுக்குள்ளே திருப்பி திருப்பி வந்துட்டுருக்கா? ஷீ இஸ் ஜஸ்ட் வயன், அவ்வளோதான். சும்மா ஏதோ ஒரு ட்ராமா எஃபெக்ட் போல் இருக்குது அப்படின்னு அவனுக்கு அவனே நினச்சிக்கிறான். இப்போது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் அந்த ஃபீலிங்ஸ் அவன் நார்மலாக எடுத்துக்கிட்டான். ஒரு ட்ராமா பண்ணோம், ஸோ அதில் மெயின் ரோலில் பண்ணதுனால நமக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டான். அகெயின் அவங்க 2 பேரும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் வயன் அந்த மெமரிஸை சொல்லி முடிக்கிறா. தயாங்க அமைதியாக அவளை பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போது அந்த நாள்லேருந்து உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா? இல்லை, எனக்கு அது லவ்னு தெரியல. ஆனால் அந்த நாளுக்கு அப்புறம் நீ எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த. எனக்கும் அப்போ அப்படி தான் இருந்துச்சு. வயனோட ஐஸ் வைட் ஆகுது. நிஜமாவா? ஆமாம், அந்த நாள் நீ பிரின்சஸ் காஸ்டியூம் போட்டிருந்தப்போ உன்னை பார்த்ததுமே எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு. அப்புறம் என்ன, நான் அதை நார்மலைஸ் பண்ணிட்டேன். எப்படி? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதனால இப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினச்சேன். அதே மிஸ்டேக் தான் நானும் பண்ணேன். இப்போது 2 பேருமே ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு தயாங் மெதுவா, ஃபன்னியாக இருக்குல்ல? என்ன? அதான் நம்ம லவ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அது பல வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கு. அதை நம்ம இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறோம். அப்போ வயனோட ஃபேஸில் ஒரு சாஃப்டான ஸ்மைல். ஆமாம், நம்மளுக்கு புரிகிறதுக்கு மட்டுமே இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு. ஆனால் இப்போ புரிஞ்சிருச்சு. ஆமாம், அப்படின்னா இனிமே நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அப்படின்னா என்ன? நான் இனிமேல் உன்னோட ஃப்ரெண்ட் இல்லையா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா? நான் உன்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். ரொம்ப அவசரம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஸ்மைல் பண்ணுறா. இது 2 பேருக்குமே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. லைக் இப்போ அவங்க கன்ஃபெஷன் ஸ்டார்ட் பண்ணல, அவங்களோட லவ் ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ வயன் அண்ட் தயாங் 2 பேருமே ஒருத்தர் லவ் பண்ணுறதை வெளிப்படையாக சொல்லிக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே எல்லாமே மாறின மாதிரி ஒரு ஃபீல். ஆனால் அவங்களுக்குள்ளே இன்னுமே அந்த பழைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸோடு தான் இருக்காங்க. லைக் அந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. லவ்வர்ஸ் மாதிரி இந்த கொஞ்சிறது கொலாகிறது அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா, இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே லவ்வும் இருக்குது, அவ்வளோதான். அன்றைக்கி ஈவினிங் வயன் வீட்டில் வயனோட அம்மா தான், வயன் இங்கே வா. என்னம்மா? நேற்று மின்ஹோ ஃபேமிலிக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. அம்மா, நான் அந்த அலைன்ஸ்க்கு ஓகே சொல்லலை. அப்போ அவளோட அம்மா ஸ்மைல் பண்ணிவிட்டு, எனக்கு தெரியும் வயன். என்னம்மா சொல்கிற? எப்படி? உனக்கு தயாங் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் எனக்கு பல வருஷமாகவே தெரியும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷையாக தலகுனிரா. அவனும் ஒன்று காதலிக்கிறானா? அப்போ வயன் மெதுவாக தலையசிக்கிறா. அம்மாவோட முகத்தில் ஒரு நிம்மதி தெரியுது. அப்படின்னா உங்கள் அப்பா கிட்டே நான் பேசுகிறேன் இதை பற்றி. அதே நேரம் தயாங்கோட வீட்டில் அவனோட அம்மாவும் அவனை கூப்பிட்றாங்க. தயாங், என்னம்மா, வயனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உண்மையாகவே நினைக்கிறியா என்ன? அப்போ அவன் சிரிக்கிறான். அம்மா, இத்தனை வருஷம் அவளை என் லைஃப்பில் இருந்து ரிமூவ் பண்ண முடியல. இனிமேலும் அவளை என்னால் ரிமூவ் பண்ண முடியாது. இதுக்கப்புறம் ஒய்ஃபாக இல்லாமல் எப்படி? அவள் வேற ஒருத்தவங்களுக்கு ஒய்ஃப் ஆகிட்டா நான் என்ன பண்ண முடியும்? என்னால் அவள் இல்லாமலாம் இருக்க முடியாது. அப்போது உங்கள் அப்பா கிட்டே பேசிடலாமா? அப்போது இந்த வார்த்தை கேட்டதுமே தயாங்கோட ஐஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிரைட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே வயனுக்கு தயாங் கால் பண்ணுறான். ரெடியாகு. எதுக்கு தயாங்? நம்ம 2 ஃபேமிலிஸும் மீட் ஆக போகிறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், நம்ம மேரேஜை பற்றி பேசுகிறதுக்கு தான். இவ்வளோ சீக்கிரமா? என்ன பண்ணுறது, 15 வருஷம் வெயிட் பண்ணிட்டேனே. நீ அப்போவே காதலிச்சிருந்தா என்ன பண்ணுறது? எனக்கு அப்போ தெரியல.
அப்போ இப்போ ரொம்ப கிளியராக தெரியுது அப்படின்னு தயாங்கும் வயனும் ஃபோனில் பேசிக்கிறாங்க. இப்போது 2 ஃபேமிலியும் சந்திக்கிற அந்த நேரம் ஒரே இடத்துல 2 பேரும் இருக்காங்க. தயாங் அண்ட் வயன் 2 பேரும் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. 2 பேருமே ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. அப்போ தயாங்கோட அப்பா ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க. நம்ம குழந்தைங்க இவ்வளோ வருஷம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. அப்போ வயனோட அப்பாவும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அதை கேட்குறாங்க. அதனால் அவங்களோட விருப்பம் இருந்ததுனால தான் இந்த உறவை திருமணமாக மாற்றணும்னு நம்ம எல்லோரும் நினச்சிருக்கோம். இப்போது வயன் தயங்க பார்க்குறா. தயங்க மெதுவாக அவகிட்ட ரெடியா அப்படின்னு கேட்குறான். வயனை சிரிச்சுட்டே வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறா. இப்போது தயங்கோட ஃபேஸில் அந்த பழைய குறும்பான சிரிப்பு வருது. அப்போது ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் அங்கே கண்ணாலே பேசிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது வயன் மெதுவாக தயாங்கிட்ட லைட்டாக ஒரு விஷயம் கிசுக்கிறா. தயாங், ஒரு விஷயம் சொல்லணும். என்னடி? நம்ம சைல்ட்ஹுட் ட்ராமாவில் நீ பிரின்ஸ், நான் பிரின்சஸ். ஆமாம். அப்போது அந்த ஸ்டோரிக்கு ஹாப்பி என்டிங் கொடுக்கலாமா? ஆல்ரெடி தான் கொடுத்துட்டோமே. இப்போது அதே நேரம் 2 ஃபேமிலியுமே ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் மந்த்தே என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. வயன் ஷாக்காக தயங்க பார்க்குறா. நெக்ஸ்ட் மந்த்தா அப்படின்னு அவள் ஷாக் ஆகுறா. இப்போ தயாங் சிரிக்கிறான். ஃப்யூச்சர் மிஸ்ஸஸ் கிம் நர்வஸ் ஆகுறீங்களா அப்படின்னு கேட்குறான். வயன் அவனை பார்த்து முறைக்கிறா. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது. டூ லேட் வயன், நீ ஏற்கனவே என்னோடய பிரின்சஸ் ஆகிட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான். இங்கே வயனுக்கு ஷை ஆகுது. ஸோ அவங்களோட சைல்ட்ஹுட்டில் ஆனுவல் டேயில் தொடங்கின அந்த ஒரு சின்ன கதைக்கு இப்போது உண்மையாகவே மேரேஜ் ஆக போகுது. இப்போது என்கேஜ்மெண்ட்டுக்கு இன்னும் ஒரு 1 வீக் தான் இருக்குது. ஸோ இங்கே வயனுக்கு ஒரு வாரம் ஃபுல்லாகவே தயாங்க சமாளிக்கிறது தான் பெரிய வேலையாயிட்டு. மார்னிங் ஃபஸ்ட் அவன்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வரும். குட் மார்னிங் ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு. வயனும் உடனே ரிப்ளை பண்ணுறா. குட் மார்னிங் அன்னாயிங் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே அவனும் ரிப்ளை பண்ணுறான். கரெக்ஷன், ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், எஸ் பட் ஸ்டில் அன்னாயிங் அப்படின்னு வயனும் சொல்கிறா. அதுக்கு தயாங் நீ இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் மிஸ் பண்ணுவ பாரு அப்படிங்கிறா. இப்போ வயனும் சிரிச்சுட்டே ஃபோனை வைக்கிறா. இப்போ அன்றைக்கி ஈவினிங் தயாங் அண்ட் வயன் ஷாப்பிங்க்கு போகிறாங்க. எதுக்கு தயாங் இவ்வளோ அவசரமாக என்ன இழுத்துட்டு போகிற? உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கணும். என்ன கிஃப்ட்? சீக்ரெட் அப்படின்னு சொல்லி அவள் ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போகிறான். வயன் ஐஸே வைடாகுது. தயாங், என்னடி? என்கேஜ்மெண்ட்டுக்கு மோதிரம் ஃபேமிலி வாங்குறேன்னு சொன்னாங்களே. இது என்கேஜ்மெண்ட் ரிங்க் இல்லை. அப்போது அவன் ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறான். இது நம்ம ஸ்டோரிக்கான ரிங் அப்படின்னு சொல்கிறான். வயன் கன்ஃபியூஸ்டாக அவனை பார்க்குறா. அவன் ஒரு குட்டி சில்வர் ரிங்கை எடுக்கிறான். அதுக்குள்ளே 2 இனிஷியல்ஸ் வந்து கர்வ் பண்ணியிருக்காங்க, டி அண்ட் வயன் சொல்லிட்டு. நடுவில் ஹார்ட்டின் சிம்பிள் இருக்குது. வயன் கொஞ்சம் நேரம் பேசவே இல்லை. இதை எப்போ பண்ண? நேற்று. என்ன? ஏண்டா? நம்ம ரிலேஷன்ஷிப் இப்போ ஆரம்பித்தது இல்லைல்ல, அதனால தான். அந்த ஆனுவல் டேலேருந்து நீ என் லைஃப்பில் ஸ்பெஷல். அப்போது நான் அதை புரிஞ்சிக்கல, இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். இது என்கேஜ்மெண்ட் ரிங் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்கான ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்? நீ என் ஒய்ஃப் ஆனாலும் ஃபர்ஸ்ட் நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் இருப்ப. லவ் பண்ணுறவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி பிஹேவ் பண்ணணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஒரு நல்ல ஃபேமிலியை பில்ட் பண்ண முடியும். நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். நமக்குள்ளே கண்டிப்பாக அது நிறைய இருக்கும். ஸோ ஐ ப்ராமிஸ் யூ அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ வயனும் அந்த ரிங்கை போட்டுக்கிட்டு ப்ராமிஸ் அப்படின்னு அவளும் சொல்கிறா. இப்போது என்கேஜ்மெண்ட் டே தான். வீடு ஃபுல்லாக நிறைய லைட்ஸ், ஃப்ளவர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. வயன் அழகாக ஒரு ட்ரெடிஷ்னல் அவுட்ஃபிட்டில் ஸ்டேஜுக்கு வரா. தயாங்கும் அவளை பார்த்ததும் கொஞ்சம் நேரம் அசையாமல் அப்படியே நிற்கிறான். பக்கத்தில் இருந்த அவனோட ஃப்ரெண்ட், டேய் மூச்சு விடுறா, சுத்துற போகிற. அது அவள் அழகாக இருக்கால அப்படின்னு அவனும் சொல்கிறான். இப்போ வயன் அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறா. என்ன, ஏன் அப்படி பார்க்குற? நம்ம ஸ்கூல் ஆனுவல் டே ஞாபகம் வந்துச்சு. பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸா? ஆமாம்.
அப்போ காஸ்டியூம் மட்டும்தான் பிரின்சஸ் மாதிரி இருந்துச்சு. அப்போ தயாங், இப்போது உண்மையிலே என் பிரின்சஸ் அப்படின்னு சொல்கிறான். வயன் ஷையாக தலையை குனிஞ்சிக்கிறா. 2 பேருமே ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க. தயாங் அவகிட்ட மெதுவா, வயன், என்ன தயாங், நம்ம லைஃப்பில் என்ன நடந்தாலும் நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வயன் தயாங் ஏதோ ஒன்று மறைக்கிறான் அப்படின்னு வயனுக்கு ஃபீல் ஆகுது. அவன் ஃபோனை பார்த்துட்டு சிரிப்பான். அவள் வந்ததும் ஃபோனை மறைச்சிடுறான். என்ன பண்ணுற தயாங்? ஒன்றும் இல்லையே, நீ ரொம்ப சஸ்பீஷியஸாக இருக்க. எங்கே பாரு வயன், நான் எப்போவுமே இன்னசென்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேஸை ஒரு மாதிரி பாவமாக வச்சு காட்டுறான். அப்போ வயனும், எது நீயா? ஆமாண்டி. சரி, நாளைக்கு நீ ஃப்ரீயா? எதுக்கு? இல்லை, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. தயாங், உனக்கு தெரியும்ல எனக்கு சர்ப்ரைஸ் பிடிக்காதுன்னு. ஆனால் உனக்கு இது பிடிக்கும். என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்கிறா. இப்போது நெக்ஸ்ட் டே தயாங் காரில் வயனை கூட்டிகிட்டு போகிறான். அப்போ வயன், எங்கே போகிறோம்? வெயிட் பண்ணுடி. கொஞ்ச நேரம் காரில் ஒரு பழக்கமான இடம் முன்னாடி நிற்கிது. வயன் வெளியில் பார்க்குறா. அவளோட ஐஸ் எல்லாம் வைட் ஆகுது. இது நம்ம ஸ்கூல். ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வயனை கூட்டிகிட்டு ஸ்கூலுக்குள்ளே நடந்து போகிறான். பல வருஷம் கழித்து அந்த இடத்த பார்த்ததும் வயனுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வருது. அந்த காரிடார், அந்த கிளாஸ் ரூம், அவங்க 2 பேரும் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட்ட பெஞ்சு, அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக ஒருத்தர் பார்த்த அந்த ப்ளே கிரவுண்ட் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அப்போ வயன், இது எப்படி இன்னும் அப்படியே இருக்குது? சில விஷயம்லாம் எப்போவுமே மாறாது அப்படின்னு தயாங் சொல்கிறான். அவளை ஆடிட்டோரியமுக்கு கூட்டிகிட்டு போகிறான். டோர் ஓப்பன் ஆனதும் அவள் அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறா. அதே ஸ்டேஜ், அதே கர்டன்ஸ் அண்ட் அதே பெரிய ஆடிட்டோரியம். அவளோட ஐஸ்லேருந்து டியர் ட்ராப்ஸ் வருது. டே அப்போ தயாங் ஸ்டேஜுக்குள்ளே நடந்து போகிறான். ஞாபகம் இருக்கா? நம்ம ஆனுவல் டே, பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ். இப்போ 2 பேருமே ஸ்மைல் பண்ணுறாங்க. தயாங் பேக் ஸ்டேஜ்லேருந்து 2 சின்ன க்ரோன்ஸ் எடுத்துகிட்டு வரான். ஒன்று வயன் தலையில் வைக்கிறான், இன்னொன்று அவன் தலையில் வச்சுக்கிறான். நீ இன்னும் இதெல்லாம் வச்சுருக்கியா? இல்லை, நான் இதெல்லாம் புதுசாக பண்ணேன். அப்போ வயன் ஸ்மைல் பண்ணிட்டே அவனை பார்க்குறா. தயாங் அவளுக்கு ஆப்போசிட்டில் வந்து நிற்கிறான். அந்த நாள் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆக்ட் பண்ணோம். ஆனால் அந்த நாள் எனக்கு ஒன்று பார்க்கும்போது ஏதோ ஒரு ஃபீல் ஆச்சு. எனக்கும். நம்ம 2 பேருமே முட்டாள் வயன். அது என்னமோ உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சிரிக்கிறாங்க. தயாங் திடீர்னு ஒரு சின்ன மியூசிக்கை ப்ளே பண்ணுறான். அது அவங்களோட சைல்ட்ஹுட் ஆனுவல் டே ட்ராமாவில் யூஸ் பண்ண அந்த பேக்ரவுண்ட் மியூசிக். வயன் ஷாக் அவனை பார்க்குறா. நீ இதையும் கண்டுபிடிச்சிட்டியா? எல்லாத்தையுமே. இப்போ அவன் அவகிட்ட கை நீட்டுறான். பிரின்சஸ், ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயனும் அவன் கையை பிடிக்கிறா. பிரின்ஸ், இந்த டைம் ஆக்டிங் இல்லை அப்படின்னு சொல்கிறா. இப்போ 2 பேருமே மெதுவாக அந்த ஸ்டேஜில் நடக்கிறாங்க. அவங்களோட கண்ணில் அவ்வளோ காதல் தெரியுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தயாங் அவகிட்ட சொல்கிறான். வயன், என்ன தயாங், நம்ம சைல்ட்ஹுட்டில் ஒரு பிரின்ஸ் ஒரு பிரின்சஸை காப்பாற்றினான். அப்புறம் இப்போது இந்த பிரின்ஸ் அந்த பிரின்சஸை வாழ்க்கை முழுக்க பார்த்துக்க போகிறான். அப்போது வயனோட ஐஸில் டியர்ஸ் ஃபார்ம் ஆகுது. ப்ராமிஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்த்து சிரிக்கிறா. இப்போ வயன், அப்போது நம்ம ஸ்டோரிக்கு உண்மையான எண்டிங் எப்போ? இதுக்கு எண்டிங்கே இல்லை. நம்ம வெட்டிங்கில் தான் நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். ஸோ வயனும் ஸ்மைல் பண்ணுறா. இப்போது மேரேஜ்க்கு இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. வயன் வீட்டில் மேரேஜ்க்கான ஒர்க்ஸ் எல்லாம் பரபரப்பாக நடந்துகிட்ருக்கு. அவளோட ரூமில் ஃபுல்லாக சாரீஸ், ஜுவல்லரி, இன்விடேஷன் சாம்பிள்ஸ் அந்த மாதிரி ஃபுல்லாக ஃபில்லாக இருக்குது. வயன் ஒரு சாரியை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அவளுக்கு ஃபோன் ரிங் ஆகுது. ஹலோ, என்னடி பண்ணுற? அது வெட்டிங் ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பெர்மிஷன் இல்லாமலா? உனக்கு எதுக்கு பெர்மிஷன்? எதுக்கு நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும்? ஹேய், என்னடி, நான் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட். அதனால் என்ன, எனக்கு அப்டேட் கொடுக்க மாட்டியா? சாரி மிஸ்டர் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட், இது நான் கட்டிக்க போகிற சாரி.
அதெல்லாம் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கணுன்னு அவசியம் இல்லை, எனக்கு பிடிச்ச சாரியை தான் நான் வாங்குவேன். சரி சரி, சும்மா சொன்னேன். நாளைக்கு உன்னை பார்க்கணுமே. நாளைக்கா? ஆமாம், நேற்று தானே பார்த்தோம். அது நேற்றுடி, நான் சொல்கிறது நாளைக்கு. உனக்கு என்னாச்சு தயம்? இன்னும் 2 வாரத்தில் நீ என் ஒய்ஃப் ஆக போகிறேன்னு நினைக்கும்போது உன்னை பார்க்கணுன்னு தோணிகிட்டே இருக்குடி. டே அது எனக்கும் உன்னை பார்க்கணும் போல தான் இருக்குது. அப்புறம் என்ன, நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் கட் பண்ணுறான். இப்போ நெக்ஸ்ட் டே 2 பேருமே அவங்களுக்கு பிடிச்ச பழைய காஃபி ஷாப்பில் மீட் பண்ணுறாங்க. அவங்க வழக்கம் போல் எப்போவுமே இருக்கிற அதே கார்னர் டேபிள், 2 காஃபி கப். ஆனால் இப்போது அவங்க ரிலேஷன்ஷிப்பே மாறிடுச்சு. வயன் அவனை பார்த்துக்கிட்டு இருக்கா. டே நம்ம லைஃப்பில் ரொம்ப வேகமாக மாறிடுச்சுல்ல எல்லா விஷயமும். ஆமாம், நேற்று வரைக்கும் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கி ஃபியான்சியாக இருக்கும் அப்படின்னு தயாங் சொல்கிறான். இப்போ வயன், ஆமாம், இன்னும் 2 வாரத்தில் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஆக போகிறோம். அதுக்கப்புறம் என்ன? நீ என் வீட்டில் சின்னத்தை என்னமோ திட்டுவ. கண்டிப்பாக ஒன்று திட்டாமல் என் டேவே போகாது. நானும் ஒன்று டெய்லி டிஸ்டர்ப் பண்ணுவேன். ஆல்ரெடி நீ அதை பண்ணிட்டு தானே இருக்க, அப்போது எதுவும் மாறாதில்ல. அதுதான் எனக்கு வேணும், எதுவுமே மாறக்கூடாது அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. அதே நேரம் தயாங் திடீர்னு ஒரு குட்டி கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறான். இன்னொரு கிஃப்டா? ஆமாம், ஓப்பன் பண்ணு. இப்போ வயன் அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறா. அதுக்குள்ளே ஒரு பழைய ஃபோட்டோ இருக்குது. அவங்களோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபோட்டோ. பிரின்ஸ் தயாங் அண்ட் பிரின்சஸ் வயன் 2 பேரும் ஸ்டேஜில் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ. வயன் அதை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. இதை எங்கே இருந்தது? ஸ்கூல்லேருந்து வாங்கினேன். அப்போது அவன் அந்த ஃபோட்டோவுக்கு பின்னாடி ஏதோ எழுதி வச்சுருக்கான். வயன் அதை திருப்பி பார்க்குறா. அதில் மை ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை ஃபார்எவர் பர்சன் அப்படின்னு எழுதியிருக்கு. வயன் அவனை பார்க்குறா. நீ இப்படியெல்லாம் பண்ணி என்னை அழ வைக்காத. ஹாப்பி டியர்ஸா? ஆமாம் அப்படின்னு அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வயன் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா. டே என்ன, நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறிடுமா என்ன? மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவளோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிறான். அப்போ வயன் ஷாக் ஆகுறா. என்ன சொல்கிற? இப்போ நான் உன்னை பெஸ்ட் ஃப்ரெண்டு மட்டும் சொல்ல முடியாது இல்லையா, நீ என்னோட ஒய்ஃபாகவும் இருப்ப. ஆனால் நீ எப்போவுமே என் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ வயன் அவனோட கையை ரொம்ப இறுக்கமாக பிடிச்சிக்கிறா. ப்ராமிஸ்? ஃபார் எவர் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. இப்போது அன்றைக்கி நைட் 2 ஃபேமிலியும் மேரேஜ்க்கான ஏற்பாடெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வயனோட அப்பா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும் எல்லாருமே அவரை பார்க்குறாங்க. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் வைக்கலாமா? என்ன ஃபங்க்ஷன்ப்பா? அது குழந்தைங்க ஃபர்ஸ்ட்டு சந்தித்த நாள்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடந்த முக்கியமான மெமரிஸ் எல்லாத்தையும் செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன். அப்போ வயன் உடனே தயாங்க பார்க்குறா. தயாங்கோட ஃபேஸில் ரொம்ப பெரிய ஸ்மைல் இருந்துச்சு. அப்போது தயாங், அப்படின்னா நம்ம பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் ஸ்டோரியும் எல்லாருக்கும் தெரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வயன்கிட்ட சொல்கிறான். அப்போ வயன், ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷையாகிறா. ஸோ எல்லாருமே அங்கே சிரிக்கிறாங்க. இப்போது மேரேஜ்க்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. 2 ஃபேமிலியும் சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனோட நேம் ஃப்ரம் சைல்ட்ஹுட் டு ஃபார் எவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்காக வீட்டிலையே பழைய ஃபோட்டோஸ், ஸ்கூல் மெமரிஸ், ட்ராஃபீஸ் அப்படின்னு எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. வயன் ஒரு பழைய பாக்ஸை ஓப்பன் பண்ணுறா. அதுக்குள்ளே இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே அவள் சிரிக்கிறா. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் ஃபோட்டோஸ் அப்படின்னு அவள் சொல்கிறா. இப்போ தயாங்க அவள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். என்னென்ன இருக்குது இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஃபோட்டோவை காட்டுறா. அதில் 2 பேருமே ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒருத்தர் பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. பாத்தியா, நான் அப்போவே ஹேண்ட்ஸமாக இருக்கேன். ரொம்ப ஓவர் தயா.
அப்படின்னு சொல்லி அவங்க சிரிச்சிட்டு இருக்கும்போது வயன் ஹேண்டில் ஒரு சின்ன பழைய என்வலப் கிடைக்கிது. அதில் அவரோட ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்குது. ஃபார் மை பிரின்ஸ், டோன்ட் ஓப்பன் அன்டில் ஐம் 25 அப்படின்னு எழுதியிருக்கு. வயன் அதை பார்த்து ஷாக் ஆகுறா. டே என்ன இது நம்ம ஸ்கூல் டைமில் நான் எழுதினது அப்படின்னு சொல்கிறா. இப்போ தான் அவங்க அந்த என்வலப்பை பார்த்து சிரிக்கிறான். ஓப்பன் பண்ணடி. அப்போ வயன் தயங்குறா. அது என்ன எழுதியிருக்கேன்னு எனக்கு ஞாபகமே இல்லையே. அதனால என்ன, இப்போ படிப்போம் அப்படின்னு அவன் சொல்கிறான். வயன் மெதுவாக அந்த என்வலப் ஓப்பன் பண்ணுறா. அதில் ஒரு குட்டி பேப்பர் இருக்குது. அவள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. அது ஒரு குழந்தையோட இன்னசென்ட்டான ஹேண்ட் ரைட்டிங். டியர் பிரின்ஸ் தயாங் அப்படின்னு எழுதியிருக்கு. வயன் உடனே தயாங்க பார்க்குறா. பிரின்ஸ் தயாங், கண்டினியூ பண்ணடி. இப்போது அவளும் சிரிச்சுக்கிட்டே, நம்ம ஆனுவல் டேயில் நீ பிரின்ஸ், நான் பிரின்சஸ், அந்த நாள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு அவள் படிக்கிறா. ஒயின் ஃபேஸில் அந்த பழைய ஞாபகங்கள்லாம் தெரியுது. அடுத்த லைன் அவள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஒரு நாள் நிஜ வாழ்க்கையிலையும் நீ என் பிரின்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவள் படிச்சுட்டு இருக்கும்போது அங்கேயே அவள் ஸ்டாப் ஆகிட்டா. தயாங் அவளை பார்க்குறான். 2 பேருக்குமே கொஞ்சம் நேரத்துக்கு வேர்ட்ஸே வரல. அப்போது வயன், ஐயோ நான் எப்படியெல்லாம் எழுதியிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபேஸை மறைச்சிக்கிறா. தயாங் சிரிக்கிறான். நீ எனக்கு எப்போவோ ப்ரப்போசல் பண்ணியிருக்க போல இருக்கு. ஐயோ தயாங், அது குழந்தையாக இருக்கும்போது. ஆனால் பாரு, உன்னோட விஷ் இப்போ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த லெட்டரை எடுத்து பார்க்குறான். வயனும் சிரிக்கிறா. அப்போ தான் அவங்களோட அம்மா அங்கே வராங்க. அவள் அந்த லெட்டரை பார்த்ததும் அவங்க சிரிக்கிறாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், உங்களுக்கு இதை பற்றி தெரியுமா? தெரியும். அப்போ தயாங்கும், எப்படிம்மா? நீங்கள் 2 பேரும் அந்த ஆனுவல் டே முடிஞ்சதும் இந்த லெட்டரை என்கிட்ட தான் கொடுத்தீங்க. அப்போ தயாங் ஷாக் ஆகுறான். வயன் சொன்னால், ஆன்ட்டி இதை சேஃபாக வைங்க, நான் பெரியவளானதும் பார்க்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். அப்போ வயன் ஷை ஆகிட்டே தலைகுனிரா. ஷோ, நான் இவ்வளோ சீரியஸாக இருந்தேனா? ஆமாம், அப்போவே உனக்கு அவன் ரொம்ப ஸ்பெஷல். அப்போ தயாங் மெதுவாக வயனை பார்க்குறான். அப்படின்னா நம்ம லவ் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தேடவே வேண்டாம் போல இருக்கே. நம்ம 2 பேரும் ஞாபகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அது இருந்திருக்கு, நம்ம அதை கவனிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவுமே வயன் ஸ்மைல் பண்ணுறா. இப்போ அன்றைக்கி நைட் வயன் அந்த பழைய லெட்டரை அகெயின் மடித்து வைக்கிறா. அதுக்கு கீழே ஒரு புதிய லெட்டர் எடுத்து அதில் எழுதுகிறா. டியர் தயாங் அப்படின்னு எழுதுகிறா. தயாங் அவள் பக்கத்தில் வந்து பார்க்குறான். இன்னொரு லெட்டரா? ஆமாம். என்ன எழுதுகிற? இதை நீ நம்ம ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியில் தான் படிக்கணும். என்ன எழுதியிருக்க? சீக்ரெட், சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போ தயாங்கும், சரிங்க ஃப்யூச்சர் ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறான். வயன் அவனை பார்த்து சிரிக்கிறா. அவங்களோட சைல்ட்ஹுட்டில் எழுதின அந்த லெட்டர் அவங்களோட ஃப்யூச்சரை சொல்லியிருக்கு. இப்போது இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுக்கு மேரேஜ் ஆக போகுது. இப்போது அந்த மேரேஜ் டே வந்துருச்சு. தயாங் அண்ட் வயன் 2 பேருக்கும். மார்னிங்கில் இருந்தே வயனோட வீடு ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஃப்ளார்ஸ், லைட்ஸ், ரிலேஷன்ஸோட சிரிப்பு சத்தம், அந்த மாதிரி வீடே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வயன் அவளோட ரூமில் மேக்கப் பண்ணிகிட்ருக்கா. அவள் கண்ணாடி முன்னாடி அவளே பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அவளோட அம்மா பின்னாடியிலேருந்து வந்து நிற்கிறாங்க. என்னடி, நர்வஸாக இருக்கியா? ஆமாம்மா, கொஞ்சம். ஏண்டி? அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்ல, அதனால் உனக்கு என்னடி பயம்? அவன் உன்னை வேறு யாரையும் விட ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்குவான். நல்ல வேலை, எங்கே நீ லூசுத்தனமாக தயாங்க நீ லவ் பண்ணுறதை ரியலைஸே பண்ணாமல் அவனை மிஸ் பண்ணிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்தேன். இப்போ தாண்டி எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. அவன் உன்னை எங்களை விட நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு அவங்க அம்மா அவளோட தலையை வருடி விட்டே சொல்கிறாங்க. வயனும் ஸ்மைல் பண்ணுறா. இப்போது தயாங் ஸ்டேஜில் அந்த ஒரு க்ரூமோட ஒரு அலங்காரத்தில் உட்காந்துருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவன் பக்கத்தில் வந்து கேட்குறாங்க, என்ன தயாங், நர்வஸாக இருக்கியா? இல்லை. ஷுவரா? அப்போ தயாங் ஸ்மைல் பண்ணிகிட்டே, நான் தினமும் அவளோட சண்டை போடுவேன்,
கல்யாணம் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன நர்வஸ். இன்னைக்கு இருந்து அந்த சண்டை அஃபிஷியலாக போகுது அப்படின்னு சொல்கிறான். இப்போ தயங்கு சிரிக்கிறான். அப்போது மண்டபத்தோட வாசல்ல இருந்து வயன் வரா. தயங்கு அவளை பார்த்ததுமே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசி சிரிச்சிட்டு இருந்த அந்த ஸ்மைல் லைட்டாக அப்படியே மறையுது. அவனோட ஐஸ் ஃபுல்லாக அவங்கிட்டே தயாங் அவளை பார்த்ததுமே அவனோட ஸ்மைல் அப்படியே பொறுமையாக ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் ஆனால் ஸ்டன் ஆகி நிற்பாங்கல்ல, அந்த மாதிரி ஆகுது. அவனோட ஐஸ் ஃபுல்லாக அவகிட்டே தான் இருக்குது. அதே ஃபீலிங்ஸ் பல வருஷத்துக்கு முன்னாடி ஸ்கூல் ஆனுவல் டேயில் பிரின்சஸ் காஸ்டியூமில் இருந்த வயனை பார்த்தப்போ ஏற்பட்ட அதே ஃபீலிங்ஸ் இப்போது அவனுக்கு இருக்குது. ஆனால் இப்போது அவனோட மணப்பெண் வயன் மேடைக்கு வந்து அவன் பக்கத்தில் உட்கார்றா. அவள் மெதுவாக அவன்கிட்ட, என்ன ஏன் அப்படி பார்க்குற? அப்போ தயங்கும், இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன், இல்லை பொய் சொல்கிற, அது நம்ம ஆனுவல் டே ஞாபகம் வந்துச்சு. ஓ, பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸா? ஆமாம். அப்போது காஸ்டியூம் போட்டிருந்த, இப்போது உண்மையிலேயே நீ என்னோடய பிரின்சஸ். வயன் வெக்கத்தில் தலை குனிகிறா. இப்போது மேரேஜ்க்கான அந்த ரிச்சுவல்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரோட ஃபேமிலியுமே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. ஃபைனலாக தயாங் தாலி எடுக்கிறான். அவன் வயனை பார்க்குறான். அவள் ஐஸில் டியர்ஸ். அப்போ தயாங், ரெடியா, கட்டவா அப்படின்னு கேட்குறான். வயனும் சிரிச்சுட்டே தலையாட்டுறா. அவன் அந்த தாலியை அவள் கழுத்தில் கட்டுறான். மண்டபம் ஃபுல்லாக கிளாப்ஸ். அவங்க ஐஸில் ஒரு விதமான சந்தோஷம் கலந்த ஒரு கண்ணீர் வருது. இப்போது கொஞ்சம் நிமிஷத்துக்கு அப்புறம் மாலை மாற்றிக்கும் போது வயன் டீஸ் பண்ணுற மாதிரி, டே என்னடி, இனிமேல் உன்னை டேட்டேன்னு நான் கூப்பிடலாமா? ஏன்? இல்லை, அதான் நீ இப்போ என் ஹஸ்பண்ட் ஆகிட்டே, அப்படின்னா என்னன்னு கூப்பிடுவேன்? மிஸ்டர் ஹஸ்பண்ட். என்னது மிஸ்டர் ஹஸ்பண்டா? எனக்கு அது பிடிக்கலை. அப்படியா? அப்போ நான் என்னன்னு கூப்பிடுறது? இப்போது அவள் காதுகிட்ட வந்துட்டு, எப்போவுமே நான் உனக்கு டேட்டே தான் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனும் ஓகே அப்படின்னு சொல்கிறா. இப்போது மேரேஜ்லாம் முடிஞ்சிருச்சு. 2 பேருமே ஸ்டேஜில் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ ஒரு ஃபோட்டோத்தில் வயன் அவனோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. தயாங் அவளை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ ஃபோட்டோகிராஃபர், சார் கேமராவை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தயாங், எனக்கு அவகிட்டேருந்து கண்ணை எடுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்கிறான். இப்போது எல்லாருமே சிரிக்கிறாங்க. வயனும் ஷை ஆகிறா. இப்போ அன்றைக்கி நைட் புது வீட்டு வாசலில் வயன் நிற்கிறா. தயாங் அவள் பக்கத்தில் வந்து நிற்கிறான். 2 பேருமே கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த வீட்டையே பார்த்துட்ருக்காங்க. அப்போ வயன், நம்ம லைஃப்பில் உண்மையிலே எல்லாமே மாறிடுச்சுல? லைஃப் மாறல வயன். என்ன? நம்ம ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு புது பேர் கிடச்சிருக்கு. நீ இன்னும் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனால் என்ன, இப்போது என்னோடய ஒய்ஃபாகவும் இருக்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயனும் அவனை பார்த்து சிரிக்கிறா. இப்போது மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. வீட்டில் ஃபர்ஸ்ட் டைமாக வயன் அண்ட் தயாங் மட்டும் தனியாக இருக்காங்க. வயன் சோஃபாவில் உட்காந்துருக்கா. தயாங் கிச்சன்லேருந்து 2 கிளாஸ் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரான். இந்த வயன், தேங்க்ஸ் டேட்டே அப்படிங்கிறா. இப்போது அவன் அவளுக்கு ஆப்போசிட்டில் வந்து உட்கார்றான். கொஞ்சம் நேரத்துலையே 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வயன் சிரிச்சுட்டே, இது கொஞ்சம் வியர்டாக இருக்குல்ல? என்ன? அது நேற்று வரைக்கும் நீ என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த, இப்போ என்னோடய ஹஸ்பண்டாக இருக்க. எனக்கும் அதே ஃபீலிங் தான் வயன். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறாது. என்ன? நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப். அது மாறிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. இங்கே பாரு, அது எப்போவுமே மாறாது, புரிஞ்சுதா? இந்த மாதிரி தேவையில்லாத பயம்லாம் பட்டுட்ருக்காத அப்படின்னு சொல்கிறான். இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து வயன் திடீர்னு எழுந்திருக்கிறா. நான் தூங்க போகிறேன் போ அப்படின்னு சொல்கிறா. இப்போ தயங்க சிரிச்சிட்டே, இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம், வெட்டிங் டே, ஃபுல் டயர்டாக இருக்கேன். சரி ஓகே, போய் ரெஸ்ட் எடு. இப்போ அவன் உடனே சோஃபாவில் ஒரு பில்லோ எடுத்துக்கிட்டான். வயன் அவனை பார்த்து, நீ என்ன பண்ணுற? நான் இங்கே தூங்கிக்கிறேன். ஏன்? நீ கம்ஃபர்டபுளாக இருக்கணும்ல.
நீ இவ்வளோ நல்லவனாட்டிட்டே. நான் எப்போவுமே நல்லவன் தாண்டி. ஆ, அது ரொம்ப பெரிய பொய் தயாங் அப்படின்னு சொல்கிறா. இப்போது தயாங்க சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில் வயன் கண் விழிக்கிறா. அப்போது கிச்சன்லேருந்து சவுண்ட் கேட்குது. அவள் கீழே வரா. தயாங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அப்போ வயன், நீ குக் பண்ணுறியா? ஆமாம். கிச்சனை நான் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். ஹே, நான் நல்லா தான் குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை முறைக்கிறான். அப்போது அவன் பிளேட்டை அவகிட்ட கொடுக்குறான். ஒயின் ஒரு பைட் எடுத்து வைக்கிறா. கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருக்கா. அப்போ தயாங், எப்படி இருக்கு? இப்போ வயன் அவனை பார்த்து சீரியஸாக சொல்கிறா, நம்ம வீட்டுக்கு ஒரு குக் தேவை. அப்போ தயாங் ஷாக்கா, ஹே என்ன சொல்கிற? ஜஸ்ட் கிட்டிங், நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவன் அவளை பார்த்து, நீ மாறவே மாட்டடி, நீயும் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ அதே நேரத்தில் தயங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. அவன் எடுத்து பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்பியிருக்கான். டேய், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே மேரேஜ் பண்ணது எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான். தயாங் வயனை பார்க்குறான். இப்போது அவள் கிச்சன் கவுண்டரில் நின்று பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்கா. அவன் ரிப்ளை பண்ணுறான், உண்மையை சொல்லணுன்னா எனக்கு என்னமோ இது எப்படி ஃபீல் ஆகுதுன்னு எனக்கு சொல்லக்கூட தெரியலடா. லைக் நான் ஃபைனலாக ஐ காட் மேரிட் த பர்சன் ஹூ ஹாஸ் ஆல்வேஸ் பீன் ஹோம். எனக்கு என் வீட்டில் நான் எந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் கிடைக்குமோ அதே அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு எனக்கு என்னமோ ஃபீல் ஆகுது அப்படின்னு அவன் சொல்கிறான். வயன் அதை கவனிக்கலை. ஆனால் தயாங் அவளை பார்த்தபடி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போது ஆஃப்டர்நூன் 2 பேரும் பழைய ஸ்கூல் ஃபோட்டோஸ் ஆல்பம்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வயன் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறா. இதை பாரு, அதில் 2 பேருமே சின்ன வயசில் ஒரே சைக்கிளில் உட்காந்துருக்காங்க. அப்போ தயாங், நீ அப்போவும் என்னை விட முன்னாடி தான் உட்காரணும்னு இடம் பிடிச்சிருக்க. ஏன்னா நீ நல்லா சைக்கிள் ஓட்ட மாட்டேன், அதனால தான். இப்போவும் தான் உனக்கு தெரியாது. அப்போ தயாங் சிரிக்கிறான். அவன் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே மெதுவாக, நம்ம வாழ்க்கையில் எத்தனை ஃபோட்டோஸ் இருக்குது தெரியுமா? நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. ஆனால் இனிமே ஒரே ஒரு விஷயம். என்ன? ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆல்பமில் இன்னொரு ஃபோட்டோ சேர்க்கணும். எதுக்காகடா? நம்ம ஸ்டோரி முடியவே இல்லைன்னு நம்ம ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும்ல. சரி, ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அப்படி கொஞ்சம் மேரேஜ் ஆகி ஒரு 2-3 டேஸ் ஸ்கிப் ஆகுது. ஆனால் தயாங் அண்ட் வயன் வீட்டில் ஏற்கனவே பழைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக அந்த ஒரு அலப்பறை இருக்கும்ல, அது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்னிங் 7 o'clock வயன் கிச்சனில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்ருக்கா. அப்போது பின்னாடியிலேருந்து தயாங் வரான். குட் மார்னிங் வைஃபை. குட் மார்னிங் நியூசன்ஸ் அப்படின்னு இவர் சொல்கிறா. அப்போது தயாங், ஒய்ஃப் ஆனதுக்கப்புறமும் மரியாதை வரலையே எனக்கு. நீ ஹஸ்பண்ட் ஆனதுக்கப்புறமும் தொல்லை குறையிலையே எனக்கு அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே பேசிக்கிறாங்க. இப்போது அவன் கிச்சன் கவுண்டரில் இருந்த டோஸ்ட்டை எடுக்க ட்ரை பண்ணுறான். அப்போ வயன் உடனே கையை தட்டுறா. ஹே, அது என்னோடது. ஹே, நம்ம வீட்டில் என்னோடது உன்னோடதுன்னெலாம் இருக்கக்கூடாது. சரி, அப்போது அந்த டோஸ்ட்டை நீ சாப்பிடக்கூடாது. இல்லை, எனக்கு புரியலை. நான் இப்போ என்ன சொன்னேன், நீ என்ன சொல்கிற? இதான் என்னோடய லாஜிக். இந்த டோஸ்ட் என்னோடது, நான் மட்டும்தான் சாப்பிடுவேன். ஹே, எனக்கும் பசிக்குதுடி. அப்படின்னா நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து அந்த டோஸ்ட் எடுத்துகிட்டு போகிறா. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் தயாங் சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கான். வயன் அவன் பக்கத்தில் உட்கார்றா. என்ன? ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது கேட்கணும்னா தானே இப்படி உட்காருவேன். அது எனக்கு ஒரு கொஷின் கேட்கணும். சரி கேளு. நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி இருந்த மாதிரி இப்போவும் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறியா? அஃப்கோர்ஸ். ரியலி? நீ என் ஒய்ஃப் ஆனது ஒரு ரிலேஷன்ஷிப் மட்டும்தான். ஆனால் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறது நீ எப்போவுமே வச்சுருக்கிற டைட்டில். புரிஞ்சுதா? குட் ஆன்சர். எனக்கு தெரியும். இப்போது மதியம் வயன் அவளோட ரூமை சுத்தம் பண்ணிகிட்ருக்கா. தயங்குள்ள ஒரு பழைய ஃபோட்டோ ஆல்பம் எடுக்கிறான். இதை பாரு,
அப்போது அதில் அவங்களோட ஸ்கூல் ஆனுவல் டே ஃபோட்டோ, பிரின்ஸ் தேங்காய் பிரின்சஸ் வயன் ஃபோட்டோ பார்த்ததும் சிரிக்கிறா. நம்மளோட ஃபர்ஸ்ட் ரொமான்ஸ் இது தான் இல்லை, ரொமான்ஸ் இல்லை ட்ராமா. அப்படியே நீ ரொமான்ஸ் பண்ணிட்டாலும் அப்போ ஏன் அந்த நாள்லேருந்து ஒன்று பார்த்தா எனக்கு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் வருது? ஏன்னா அந்த பிரின்ஸ் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருந்தான், அதான் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகிருக்கு. அந்த பிரின்ஸுக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் அதிகம் டேட்டே. ஆனால் அந்த பிரின்ஸை தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணுறது, அந்த பிரின்சஸ்க்கு வேறு வழி இல்லையா. என்னது அன்ஃபார்ச்சுனேட்லியா? இப்போ யங் ட்ராமேட்டிக்காக ஃபேஸை வச்சுக்கிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னு சொல்கிறான். இப்போ பயனும் சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடுறா. தயாங் அவளை துரத்திட்டே போடுறான். இப்போது 2 பேருமே குழந்தைங்க மாதிரி வீட்டை சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்காங்க. அப்போது ஒரு பிளேஸில் வயனுக்கு கால் ஸ்லிப்பாகி அவள் கீழே விழ போகிறா. அப்போ தயாங் வேகமாக ஓடி போய் அவளை பிடிக்கலான்னு போகும்போது லைக் அவன் மேலேயே தயாங்கோ விழுந்துடுறான். எப்படின்னா லைக் தயாங் வயனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிடுறான். ஸோ வயன் அப்சைட் ஃபேஸை வச்ச மாதிரியும் தயாங் அவன் மேலே விழுந்த மாதிரியும் அந்த மாதிரி ஒரு சீனில் விழுந்துடுறாங்க. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு ஒரு லிப் லாக் கிஸ் ஆகிடுது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கிஸ் தே ஹேட். ஸோ 2 பேருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. பிகாஸ் 2 பேரும் லவ் பண்ணாங்க, மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்களே தவிர இந்த மாதிரி கண்ணோட்டத்தோடு அவங்க 2 பேருமே பார்த்துக்கல. ஸோ இப்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கிஸ் வரவும் 2 பேருமே ரொம்ப ஷாக்காக இருக்காங்க. தயாங்க்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸாக இருக்குது. அப்போது கொஞ்ச நேரத்துலேயே தயாங் அங்கேருந்து மூவ் ஆகிடுறான். சாரி வயன் அப்படின்னு சொல்கிறான். வயனும் அதுக்கு பரவாயில்ல தே, நான் கிச்சனில் வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கே கடகடன்னு போயிட்டா. இப்போது தயாங்கும் கிச்சனில் வாஷிங் மிஷினா என்னடி உளறிட்டு போகிற அப்படின்னு இவன் கத்துறான். இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். அன்றைக்கி ஈவினிங் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வயன் பால்கனியில் நின்று மழையை பார்த்துட்ருக்கா. தயாங் 2 கப் ஆஃப் ஹாட் சாக்லேட்டை எடுத்துகிட்டு வரான். அப்போ தயாங் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு வயன் கிட்ட கொடுக்குறான். வயனும் அந்த கப்பை வாங்கிக்கிறா. தேங்க்ஸ் டேட்டே அப்படின்னு சொல்கிறா. இப்போ 2 பேருமே சைலண்ட்டாக அந்த மழையை பார்த்துட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. இப்போ வயன், டேட்டே என்னடி, நம்ம லைஃப் இவ்வளோ சீக்கிரம் மாறும்னு நம்ம நினைக்கவே இல்லைல்ல, எவ்வளோ மெமரிஸில் நமக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், இனிமேலும் நிறைய மெமரிஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ வயன், எத்தனை, அந்த ஸ்டார்ஸ் அளவுக்கு கவுண்டே பண்ண முடியாத அளவுக்கு மெமரிஸை க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனும் ஸ்மைல் பண்ணுறா. அப்போது தயாங்க்கு அந்த மார்னிங் பண்ண அந்த கிஸ் ஞாபகம் வருது. வயனோட லிப்ஸே பார்க்குறான். வயனும், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி பார்க்குற? அது வயன், காலையில் தெரியாமல் நமக்கு ஒன்று நடந்துச்சுல்ல. என்ன நடந்துச்சு? ஹே, தெரியாத மாதிரி கேட்காத. அதான் நான் ஒன்று கிஸ் பண்ணல. அது கிஸ்ஸெல்லாம் இல்லை, அது ஒரு ஆக்சிடெண்ட், அவ்வளோதான். அதே தான், அது ஒரு ஆக்சிடெண்ட். நம்ம ஏன் அந்த ஆக்சிடெண்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது? என்ன சொல்கிறதே? வயன் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வயனோட ஷோல்டரை பிடிச்சி அவன் கிட்ட இழுத்துக்கிறான். அப்போ வயனும், சேட்டே என்ன பண்ண போகிற? அது காலையில் ஒன்று நடந்துச்சுல்ல, அதை ஏன் நம்ம ப்ராப்பராக பண்ணி பார்க்கக்கூடாது? அது எனக்கு கிஸ்லாம் பண்ண தெரியாது, நான் இது வரைக்கும் கிஸ்லாம் பண்ணதில்லை. நான் மட்டும் என்ன டெய்லி ஒருத்தையை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், எனக்கும் புதுசு தான். இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குது. ஏய், எனக்கு மட்டும் இருக்காதாடி, எனக்கும் ஷையாக தான் இருக்குது. ஆனால் நம்ம இப்படியே இருந்தால் எப்படி? நம்ம எப்போ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறது வயன்? இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போனால் தானே உண்டு. அப்படியா?
ஆனால் எனக்கு அப்படின்னு அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போதே சடனாக தயாங் கிஸ் பண்ணிடுறான். வயனும் ஐஸை ஒயிட் பண்ணுறா. அதுக்கப்புறம் அவளும் ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த கிஸ்ஸை ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. வெளியில் மழை, அவங்க கையில் சூடான ஹாட் சாக்லேட் அண்ட் அவங்க 2 பேரும் அந்த ஒரு அழகான கிஸ். அந்த சீனே ஒரு மாதிரி மிஸ்மரைசிங்காக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்துலேயே தயாங் மூச்சு வாங்கிக்கிட்டே 2 பேரும் விலகுறாங்க. ஃபயன், என்ன டே கிஸ் எப்படி இருந்துச்சு? டேய் போடா, இதெல்லாம் கேட்காத. சொல்லிட்டி பொண்டாட்டி. அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. டே பிடிச்சிருந்துச்சா? ஆமாம். சரி, அப்படின்னா ஏன் நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபார்வர்டாக மூவ் பண்ணக்கூடாது? டேய் அவ்வளோதான் உனக்கு. சின்ன நீ கொஞ்சம் விட்டால் ரொம்ப போகிற. அதெல்லாம் கிடையாது. நீ என்ன சொன்ன? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம் தானே சொன்ன. ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே போகலாம். இன்றைக்கி கிஸ் பண்ணியிருக்கோம், அப்படியே அப்புறம் 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 எல்லாம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் ரூம்குள்ளே போயிடுறா. தேவங்கும் சிரிச்சிட்டே அவன் லிப்ஸை ரப் பண்ணி பார்க்குறான். ஃபயன் லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஷை ஆகிட்டு சிரிச்சிட்டே அவனும் உள்ளே வந்துடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் என்ன தூங்கிட்டு இருக்கா. தயங்க அமைதியாக அவளோட ரூம்குள்ளே போயிட்டு கைடன்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறான். இப்போது சூரிய வெளிச்சம் ரூம்குள்ளே வந்ததும் வயன் போர்வையை நல்லா முகத்து மேலே இழுத்து போத்திக்கிறா. அப்போ வயன், சேட்டே ப்ளீஸ் இன்னும் கொஞ்சம் நேரம். ஃபயன், எழுந்திரி, மணி ஆகுது. எதுக்குடா? டேட் போவேனாமா? அப்போ போர்வைக்குள்ளே இருந்த வயன் உடனே வெளியில் வரா. டேட்டா? ஆமாம், நம்ம மேரேஜ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் டேட். மேரேஜ் முன்னாடி தான் நம்ம டேட் பண்ணல, அப்புறமாவது டேட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயன் ஃபேஸில் ஒரு பெரிய ஸ்மைல் வருது. அப்போ அவளும் ஓகே, எனக்கு ஒரு 20 மினிட்ஸ் மட்டும் கூட, நான் இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இப்போது தேங்கும், நோ, நான் 10 மினிட்ஸ் தான் கொடுப்பேன். அப்படின்னா போ, வெளில போய் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்கும் வெளில வரான். இப்போது 2 பேருமே அடிக்கடி போவாங்க இல்லையா, ஒரு பழைய காஃபி ஷாப், அங்கே போகிறாங்க. வயன் மெனுவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ தேயாங், உனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும். அப்படின்னா நீ சொல்லு. ஃபெனிலா லாட்டே தானே? கரெக்ட். 15 வருஷமாக உன்னை தெரியும்டி எனக்கு. இது கூட தெரியாமல் இருந்தா நான் என்ன பெஸ்ட் ஃப்ரெண்ட்? டே ஒரு சின்ன கரெக்ஷன், இப்போ நீ ஏன் ஹஸ்பண்ட். அதை எப்படி நான் மறப்பேன்? இப்போ காஃபி வந்ததும் வயன் அவளோட கப்பை எடுக்கிறா. தயாங் அவளே பார்த்துக்கிட்டு இருக்கான். என்னடா? ஒன்றும் இல்லையே. நீ என்னை இப்போலாம் ரொம்ப அப்சர்வ் பண்ணுற டே. நான் முன்னாடியுமே உன்னை அப்சர்வ் பண்ணுவேன் வயன். ஆனால் இப்போ டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப்னு நினச்சேன், இப்போ அது லவ்வாக தெரியுது அப்படின்னு அவன் சொல்கிறான். வயனும் ஷை ஆகி காஃபி கப்பை பார்க்குறா. இப்போது ஆஃப்டர்நூன் அவங்க ஒரு பார்க்குக்கு போகிறாங்க. வயன் குழந்தைங்க விளையாடுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. டே நம்ம சைல்ட்ஹுட்டில் இப்படி தானே ஓடுவோம். நீ எப்போவும் என்ன ரேஸ்க்கு கூப்பிடுவ தெரியுமா? ஏன்னா நான் எப்போவுமே ஜெயிப்பேன். இல்லை, நான் ஒன்று ஜெயிக்க வைப்பேன். பொய் சொல்லாத. சரி, இப்போ ரேஸ் போவோமா? ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் குழந்தைங்க மாதிரி ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே வயன் முன்னாடி போகிறா. அப்போது வயன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கத்துறா. தயங்க அவளை பார்த்து சிரிக்கிறான். ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. அப்போது நான் தோத்துட்டேன். குட், நல்ல ஹஸ்பண்டாக இருக்கணும் மிஸ்டர் தேட்டே அப்படின்னு சொல்கிறா. இப்போ தயங் சிரிச்சுட்டே அவள் பக்கத்தில் நடக்கிறான். இப்போது அவங்க 2 பேரும் ஒரு சின்ன புக் ஸ்டோருக்கு போகிறாங்க. அது ஒரு ரொமான்டிக் நாவலை வயன் எடுக்கிறா. தேங்க அதை பார்த்து சிரிக்கிறான். இதை படிக்க போறியா? ஆமாம், நம்ம ஸ்டோரி இதை விட நல்லாயிருக்கும். உனக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எங்கேருந்து தேட்டே வருது? பிகாஸ் மை ஹீரோயின் இஸ் ரியல் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வயனும், பா ரொம்ப சீஸியாக பேசுகிற, ஆனால் உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? மேபி
அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிறாங்க. இப்போ அன்றைக்கி நைட் டேட் முடிஞ்சு 2 பேரும் வீட்டுக்கு திரும்புகிறாங்க. வயன் சோஃபாவில் சோர்வாக உட்காந்துருக்கா. தேயாங் கிச்சனுக்கு போய் 2 கப்ஸ் வார்ம் மில்க் எடுத்துகிட்டு வரான். இது என்னடா? டேட் முடிஞ்சதும் ஆஃப்டர் கேர். நான் என்ன குழந்தையா? எனக்கு நீ எப்போவுமே குட்டி குழந்தை தான். இப்போ வயன் சிரிக்கிறா. அவள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். கொஞ்ச நேரம் 2 பேரும் அமைதியாக இருக்காங்க. வயன் மெதுவாக அவனோட ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. டே இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா? நானும் தாண்டி. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் டேட்ஸ் இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டேட்ஸாக மாறிடுச்சு இல்லை? ஆனால் அதே பார்ட்னர் தான். வயனும் அவனை பார்க்குறா. எனக்கு இது போதும் வயன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வயனும் ஸ்மைல் பண்ணிகிட்டே அவன் ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. 2 பேருமே அந்த நைட் அவங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் நியூ மேரிட் லைஃபோட மெமரிஸ் இதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஒன் டே தேயாங் அண்ட் வயன் 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது தேக்கு ஒரு கால் வருது. அவனோட ஃப்ரெண்ட் தான். டே மச்சான், என்னடா மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, எங்களுக்கு பார்ட்டி வைக்கணும்னு தோணுச்சா? என்னது பார்ட்டியா? டே மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது, இப்போ போய் பார்ட்டி கேட்குற? ஆமாண்டா, நாங்களும் நீயாவே வெப்பன்னு பார்த்துட்டு இருந்தோம். நீ கடைசியில் வைக்கிற மாதிரியே தெரில. ஆனால் நாங்களே கேட்டோம், மரியாதையாக எங்களுக்கு பார்ட்டி வைக்கிற. இல்லை அவ்வளோதான் பார்த்துக்க. டே இருடா, நான் பாயிண்ட்டு கேட்டு சொல்கிறேன். பையன் என்ன டே? அது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி கேட்குறாங்க நமக்கு மேரேஜ் ஆனதுக்கு. நீ என்ன சொல்கிற? இதில் நான் சொல்ல என்ன இருக்குது? ஓகே சொல்லு. அதில் இப்போது வெட்டிங் பார்ட்டினா நீயும் வர மாதிரி தானே இருக்கும். ஸோ அங்கே ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். நீ கம்ஃபர்டபுளாக இருப்பியா? டே நீ என் கூட இருப்பல்ல, அப்போ நான் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பேன். எப்போ வேணால் நீ அவங்களுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணு. ஓகே? சரி ஓகேடி. டேய் சொல்கிறேன் மச்சான், இன்றைக்கி நைட் ஓகேவா? எல்லோரும் ஃப்ரீயாக தானே இருப்பீங்க? நாங்கள் எப்போவுமே ஃப்ரீயாக தான்டா இருப்போம். நீ வந்து கரெக்டாக சொதப்பாமல் வந்துடு, அவ்வளோதான் சொல்வேன். சரி ஓகே, அப்போது இன்றைக்கி நைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் எல்லாருக்கும் சொல்லிடு. அண்ட் வயனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடு. பிகாஸ் அவங்களும் வந்தால் அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாள். சரிடா, ஓகே, நான் நம்ம கிளாஸ் குரூப்பில் போட்டு விட்டுறேன். இப்போது தேங்கும் வயனை பார்த்து, வயன் ரெடியாரு, இன்றைக்கி நைட் ஓகே சொல்லியிருக்கேன். சரி ஓகே டே, ஆனால் எனக்கு பார்ட்டிக்கு வேர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் இல்லையே. ஏண்டி இந்த பொண்ணுங்களுக்கெலாம் ஏதாவது ஒரு ஒகேஷ்னல்னால் ட்ரெஸ் இல்லை 1000 ட்ரெஸ் இருக்குது, ஆனால் ட்ரெஸ் இல்லைன்ற. தேயாங், இதெல்லாம் கேர்ள்ஸோட ஃபீலிங், உனக்கு அதெல்லாம் புரியாது. எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு. சரி ஓகே, ரெடியாரு, ஷாப்பிங் போவோம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது தேயாங் அண்ட் வயன் 2 பேரும் ரெடியாகி ஷாப்பிங் போகிறாங்க. அங்கே வந்து ஒரு நிறைய ஷாப்பிங்ஸ் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அவள் ட்ரெஸ்ஸு செக்ஷன் போகும்போது அவளும் ஒரு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வந்து காட்டுறா. தேயாங், இல்லடி இதில் ஏதோ ஆஃபாக தெரியுது எனக்கு. இல்லை, இந்த ட்ரெஸ் ரொம்ப கிராண்டாக இருக்குது, லைக் ரிசப்ஷன் போடுற மாதிரி இருக்குது. இல்லை, இது ரொம்ப ப்ளைனாக இருக்குது, இது வேண்டாம். அப்போது இது ஹே என்ன இது ஜிகுன்னு, இது வேண்டாம், போ வேறு போட்டுட்டு வா. ஒரு நேவி ப்ளூ கலர் ட்ரெஸ், அது போட்டுட்டு வந்ததும் தேயாங், வயன் இது ரொம்ப நல்லாயிருக்கு, இதே பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இப்போது வயனும், எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குட்டே, அது மட்டும் இல்லாமல் இந்த கலரில் என்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு நிஜமாக பிடிச்சிருக்குல்ல? இல்லை நான் ஓகே சொன்னதுனால ஓகே சொல்கிறியா? சேச்சா இல்லை, இதுக்கு முன்னாடி போட்ட ட்ரெஸ்லாம் லைட்டாக தான் பிடிச்சிது, ஆனால் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிது. இது எங்கே நீ வேண்டாம்னு சொல்லிடுவியோன்னு பயந்துட்டே இருந்தேன். நல்ல வேலை, ஆனால் நீ வேண்டாம்னு சொல்லியிருந்தாலும் இதை நான் வாங்கியிருப்பேன் பார்த்துக்க. ஏன்னா எனக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவள் மிரர் முன்னாடி நிற்கிறா. தேயாங்கும் அவளுக்கு லைட்டாக மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு நேவி ப்ளூ கலர் ஷர்ட் அண்ட் பிளாக் கலர் ஜீன்ஸ் அந்த மாதிரி அவனும் சூஸ் பண்ணியிருக்கான். தேயாங்கோட ஃப்ரெண்டும் அந்த பார்ட்டி இருக்கிற விஷயத்த அவங்களோட கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போட்டுடுறான். ஸோ
அங்கே எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. தேவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இல்லாதவங்க, எனிமீஸு எல்லாருமே அங்கே இருக்காங்க. தேவங்க அண்ட் வயன் 2 பேரும் உள்ளே வராங்க. அப்போது வயனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், வயன் செம்ம அழகாக இருக்கடி இந்த ட்ரெஸ்ஸில், செம்ம க்யூட்டாக இருக்கு, ஒருவேளை இதுதான் மேரேஜ் க்ளோவோ? ஹே சும்மா இருக்குடி, எதுக்கு இப்போ என்ன ஓட்டுறீங்க? பின்ன என்ன, நீ அழகாக உன் பெஸ்ட் ஃப்ரெண்டே கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இதனால தான் தேங்க எங்கள் யாரையும் சைட் அடிக்க விடலையா நீ? ஹே அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எப்படி நீங்கள் தேங்க சைட் அடிக்கலாம்? அது அவன் நம்மளோட ஃப்ரெண்டுடி. ஃப்ரெண்டாண்டி, ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிப்பாலாம், நம்ம சைட் அடிக்கக்கூடாதான். ஹே போதும்டி, அவளை ரொம்ப ஓட்டாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அவங்க பேசிக்கிறாங்க. இப்போது தயாங்கும், மச்சான் என்னடா வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, செம்மையாக இருக்கே. டேய் ஏண்டா வந்ததும் கலாய்க்கிற? அதில் பொண்டாட்டி கூட மேட்சிங் தான். டேய் பின்ன கல்யாணம் பண்ணிவிட்டு புது பொண்டாட்டியை அவள் ஒரு கலர்லேயும் நான் ஒரு கலர்லேயும் போட்டு வருவாங்களா? இதெல்லாம் மேரேஜ் கோல்டா. மொட்டை பசங்கள்லாம் உங்களுக்குலாம் எப்படி தெரிய போகுது இதெல்லாம்? டேய் நாங்கள் மொட்டை பசங்களாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான்டா. காலேஜ் படிக்கும்போது எந்த பொண்ணையும் உஷார் பண்ணவே விடலடா நீனு. கடைசியில் நீ உன் ஃப்ரெண்டையே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நாங்கள்லாம் இங்கே மொட்டை பசங்களாக நிற்கிறோம். டேய் சும்மா இருறா, ரொம்ப தான் வந்துட்டான் அப்படியே அப்படின்னு சொல்லி இவங்க அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது தயாங்கிட்ட ஒரு பர்சன் வராங்க. என்ன தயாங், வயனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட போல இருக்கு. டேய் பொண்ணுக்கு இங்கே என்ன வேலை? என்னடா உன் ஃப்ரெண்டு தான் காலேஜ் குரூப்பில் எல்லாரையும் இன்வைட் பண்ணியிருந்தான், என்ன அவன் வராதுன்னு சொல்லவே இல்லையே. டேய் என்னடா சொல்கிறான் இவன்? அது ஆமாம் மச்சான், நான் நம்ம பர்சனல் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போடுறதுக்கு பதிலாக காலேஜில் எல்லோரும் இருக்கிற குரூப்பில் நான் சொல்லிட்டேன்டா. ஒரு வேலையை கூட நீ உருப்படியாக பார்த்துறாத. சாரி மச்சான், இவன் வருவான்னு நான் நினச்சி பார்க்கல. இங்கே பாரு ஜார்ஜ், உனக்கு என்ன வேணும் இப்போ? எதுக்கு என்னை வந்து டென்ஷன் பண்ணிகிட்ருக்க? இல்லைடா, அது எனக்கு வயனை நம்ம காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே ரொம்ப பிடிக்கும். அவள் ஸ்ட்ரக்சரு எல்லாமே செம்மையாக இருப்பாடா. அவளை நானும் எப்படியாவது கரெக்ட் பண்ணி ஒரு டைமாவது அவள் கூட இருக்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே நீ முந்திக்கிட்ட. என்ன அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லி அது எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு போல இருக்கு. டேய் தேவையில்லாமல் பேசாத. அவளை பற்றி தப்பாக பேசினேன் டென்ஷன் ஆகிடுவேண்டா, மரியாதையாக போயிடு. டேய் தயாங் என்னடா? ஓ ஓ அப்போ நீ அவளை நிஜமாக பொண்டாட்டியாக நினைக்கிறியா? நான் கூட அவள் கூட இத்தனை வருஷம் இருந்துட்டு அவளை பார்த்து உன்னால் அடக்க முடியாமல் அவளை கல்யாணங்கிற பேரில் நீ கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு நினச்சேன். ஆனால் உனக்கு வரதை பார்த்தா நீ அவளை நிஜமாக லவ் பண்ணுறியா என்ன? டேய் அவ்வளோதான்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட் காலர் அவன் பிடிக்கிறான். அப்போ அந்த ஜார்ஜும் டே நிறுத்தடா அடங்கு, அங்கே பாரு, இப்போ கூட அவள் ட்ரெஸ்ஸை பாரு, எவ்வளோ செம்மையாக இருக்குல்ல, அப்படியே அவள் ஷேப்பை காட்டுது பாரு. அந்த ட்ரெஸ்ஸு செம்மையாக செலக்ட் பண்ணியிருக்கா. சாரி, அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ தான் செலக்ட் பண்ணியாமல் இந்த ட்ரெஸ்ஸை. நல்லா டேஸ்ட்ரா உனக்கு, சும்மா சொல்லக்கூடாது. அப்படியே அவளோட அந்த கால் மட்டும் தனியாக தெரியுது பாரு, அந்த நேவி ப்ளூ கலரில். டேய் என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கே ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். வயனும் அங்கே சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அவள் சடனாக திரும்பி பார்க்குறா. பார்த்தா தயாங்கண்ண அந்த ஜார்ஜுங்கிற பையன் 2 பேரும் சேர்ந்து அடிச்சிட்ருக்காங்க. அப்போ வயனும், ஹேய் என்ன நடக்குதுங்க? ஹேய் அது ஜார்ஜ் தானே, தயாங்கு பிடிக்காது இல்லடி அவனை யாரடி இங்கே இன்வைட் பண்ணா? அது வயன், அந்த தயாங்கோட ஃப்ரெண்டு, அந்த லூசு பையன் தாண்டி. அவன் தான் காலேஜ் குரூப்பில் போட்டுட்டான். அதனால தான்
அவன் வேணும்னே வந்திருக்கான்னு நினைக்கிறேன் தயாங்கிட்ட வம்பு விளக்க. ஐயோ தயாங், அவனுக்கு ஏதாவது அடிபட்டுற போகுது அப்படின்னு சொல்லிட்டு வயனும் அங்கே ஃபாஸ்ட்டாக போகிறா. அப்போது தயாங்க அவள் விளக்க ட்ரை பண்ணுறா. தயாங் ப்ளீஸ் அமைதியாரு, எதுக்கு இப்போ சண்டை போடுற, ப்ளீஸ் சும்மா இரு அப்படின்னு சொல்லி அவன் விளக்குறா. அப்போது தயாங்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு அவள் பேசுகிறா. தயாங் இங்கே பாரு, கொன்னெல்லாம் ரெட் ஆகிடுச்சு, வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கா. இப்போ பின்னாடியிலேருந்து ஜார்ஜு, எனக்கும் தான் என் அடிபட்டிருக்கு, அப்படியே கொஞ்சம் எனக்கும் டச் பண்ணி நீ மருந்து போட்டு விட்டீங்கன்னா நல்லாயிருக்கும், என்ன சொல்கிற அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலாக பேசுகிறான். தயாங்க்கு இன்னும் கோவம் வந்துருச்சு. வயனை அங்கேருந்து நகர்த்தி விட்டுட்டு அவன் அகெயின் அடிக்க போகிறான். அப்போ அது வயனும், தயாங் ப்ளீஸ் வேணாம், வா இங்கேருந்து போகலாம், நம்ம போகலாம், வா வா தயாங் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் அங்கேருந்து இழுத்துட்டு அங்கேருந்து அவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இங்கே அவனும் இன்னைக்கு அவங்க 2 பேருக்கு எப்படியாவது சண்டை ஏற்படுத்தலான்னு நினச்சேன், அதுக்குள்ளே ஃபயன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இப்போது இங்கே காரில் தயங்கன் வயன் 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ வயனும் அழுதுகிட்டே வரா. எதுக்கு தயம், ஏன் சண்டை போட்ட, பாரு உனக்கு எவ்வளோ அடிபட்டிருக்குன்னு. ஃபயன், அவன் என்ன ஏதாவது பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அவன் பொண்ணை பற்றி பேசுகிறான்டி, அவனுக்கு என்ன உரிமை இருக்குது, அதுவும் இல்லாமல் தப்பாக பேசுகிறான். உன் இடத்துல என்னால் வேறு ஒரு பொண்ணை கூட வச்சு பார்க்க முடியல, எப்படி ஒன்றை வச்சு என்னால் நான் எப்படி பொறுமையாக இருக்கிறது, ஆனாலும் உனக்கு அடிபட்டிருக்குல்ல. ஃபயன், எனக்கு அடிபட்டது எனக்கு பிரச்சனையே இல்லை, அவன் ஒன்று தப்பாக பேசினான், அவனை அடித்தது தான் எனக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. அவனை மட்டும் நான் அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தேன், அந்த கில்ட்லேயே நான் செத்துருப்பேன். நல்ல வேலை, நல்லா வாயிலே நான் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. இப்போது வீடும் ரீச் ஆகிடுது. இப்போது வயனும், ரொம்ப அடிபட்டிருக்கு, சரி நான் போய் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிட்டு ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து தயங்கோட சீக்ஸில் அண்ட் லிப்ஸ்லலாம் அடிபட்டிருக்கு. ஸோ அவள் அதுக்கு ஆயின்மெண்ட் போட்டு விட்டுட்ருக்கா. அப்போ தயாங் வயனோட ஐஸ் அண்ட் லிப்ஸே பார்த்துட்ருக்கான். வயன், என்ன டே, ஐ லவ் யூ டி, ஐ லவ் யூ டே. ஆமாம், என்ன உன் மேலே ஏதோ ஸ்மெல்லு வருது, அது அது ஒன்றும் இல்லே. ஹே போய் சொல்லாத, குடிச்சியா? ஹே பின்ன பார்ட்டியில் என்னடி பண்ணுவாங்க, நீ எதுக்கு குடிச்ச, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே பார்ட்டி வைக்கிறேன்னு சொன்னேன், அவனுங்களை குடிக்க சொல்ல வேண்டியதானே. ஹே அவனுங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணானுங்கடி, அதனால தான் குடித்தேன், இல்லை நான் ஏன் குடிக்க போகிற சொல்லு. அப்போது குடிச்சிட்டு தான் அவகிட்ட சண்டை போட்டிருக்க. ஹே இல்லை பேபி, நான் அவன் ஒன்று அப்படி பேசினான்னதுனால தான் சண்டை போட்டேன், குடிச்சதுனாலலாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, ஏதோ கொஞ்சம் நிதானமாக பேசுகிறங்கிறதுனால விட்டுறேன், இல்லைன்னா அவ்வளோ தான் பார்த்துக்க. சரிடி அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே பேசிக்கிறாங்க. ஸோ இப்போது தயாங்க்கு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கும் அதுக்கும் வயனோட இந்த ட்ரெஸ் இது எல்லாமே அவனுக்கு அவளோட ஐஸை பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவன் பொறுமையாக வயன்கிட்ட வந்து வயனோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். வயனும், டேய் என்ன பண்ணுற, அது வயன் ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று இப்போவே எடுத்துக்கணும் போல இருக்குது. டேய் குடித்ததுனால தானே இப்படிலாம் நீ பேசுகிற. ஐயோ இல்லடி, எனக்கு நிஜமாக என்னென்னமோ பண்ணுது, எனக்கு நான் இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னால் முடியாது, ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் அங்கே அவங்களுக்குள்ள என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது அப்படியே கொஞ்சம் டேஸை நம்ம ஸ்கிப் பண்ணலாம். டேஸ் இல்லை, இயர்ஸை ஸ்கிப் பண்ணலாம். ஒன் ஈவினிங் வயன் பழைய கபோர்டை சுத்தம் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவளுக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்கிது. அதை ஓப்பன் பண்ணதும் அவங்களோட அந்த சின்ன வயசு ஃபோட்டோ, அது பக்கத்துலேயே அவங்களோட சைல்ட்ஹுட் லெட்டர் ஒன்று இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ, கடைசியாக அவங்களோட வெட்டிங் ஃபோட்டோ.
வயன் அந்த ஃபோட்டோஸை வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போது தயாங் பின்னாடிலேருந்து வந்து நிற்கிறான். என்னடி பார்க்குற? நம்மளோட ஸ்டோரி. இப்போ தயாங்கும் அவள் பக்கத்தில் வந்து உட்காடுறான். இங்கே பாருத்தே, இங்கே நம்ம குழந்தைங்களா இருக்கோம். இங்கே பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் அண்ட் இங்கே பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் இந்த ஃபோட்டோவில் நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கோம். நல்லா இருக்குல்ல? ஆமாம், நல்லாயிருக்கு. அடுத்த ஃபோட்டோ எங்கே? அடுத்த ஃபோட்டோ இன்னும் எடுக்கலையே. அப்போது இப்போது எடுப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை உடனே எடுக்கிறான். 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. அதே நேரம் தயாங் ஒரு விஷயத்தை கவனிக்கிறான். அவங்களோட பழைய சைல்ட்ஹுட் ஃபோட்டோவில் 2 பேரும் பிரின்ஸ் அண்ட் பிரின்சஸ் காஸ்டியூமில் இருக்காங்க. தயாங் அதை வயனுக்கு பக்கத்தில் வைக்கிறான். நம்ம ஸ்டோரிக்கு எண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயனும் அப்படின்னா ஒவ்வொரு ஃபோட்டோவும் இன்னொரு சாப்டருக்கு ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வயனும் சிரிச்சுட்டே, நீ என்னோடய ஹஸ்பண்ட் ஆனாலும் என் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்ததை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். ஆமாம், என்றைக்குமே நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். இப்போது அவன் அவகிட்ட, நான் உன்னை காதலிக்க ஆரம்பித்தது எப்போன்னு நமக்கே தெரியல, ஆனால் உன்னை என் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க முடியாதவன்னு மட்டும் எனக்கு எப்போதுமே தெரியும். அப்படின்னா ஃபார் எவரா? ஆமாம், ஃபார் எவர் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு தயாங் அவளோட நெத்தியில் அவனோட நெத்தியை ஒட்டி வைக்கிறான். இப்போ அவங்க 2 பேருமே அவங்களோட பழைய ஃபோட்டோஸ் புது ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஓகே, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இப்படியே இந்த ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்டோரி ரெக்வஸ்ட் பண்ணவங்க அவங்க இமேஜின் பண்ண மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த ஸ்டோரி வந்திருக்கா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நான் ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.